சித்த மருத்துவத்தின் சித்த மருத்துவத்தின் நல்ல வேலையாக நம்ம சித்த மருத்துவத்தை அடிப்படையாக பேசுவோம். இப்போ வந்து சிறுநீர் வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக அந்த காலத்திலேயே வந்து பரிசு இருந்திருக்குது. அது பார்த்தீங்கன்னா அட்டமா பரிசோதனைம்பாங்க. அட்ட வித பரிசோதனை, மொழி, சிபுருஷம், மலம், மூத்திரம், சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 8 வகையான பரிசோதனை இருந்தது. அதைத்தான் வெள்ளைக்காரன் என்ன பண்ணா எளிமையாக்கி ரத்த பரிசோதனைன்னு வச்சான். சரிங்களா? ஆக அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நான் சொல்ல ஒரு 1000 ஆண்டு 2000 ஆண்டு 3000 ஆண்டு இந்த பரிசீலனை பண்ணுவாங்க. யாராவது நோயற்ற உடலுக்கு வந்தாங்கன்னா அந்த சித்தர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா அவர் சிறுநீர் வந்து எண்ணெயில விட்டு பார்ப்பாங்க. எண்ணெய் அப்பெல்லாம் எண்ணெய் நல்லெண்ணெய் இருக்கும். அந்த நல்லெண்ணெயில அவங்க சிறுநீரை விட்டு பார்ப்பாங்க. சிறுநீர் விட்டு பார்த்தா அது பல வகை நிறத்துல தெரியும். அதை வச்சு கண்டுபிடிச்சு இவனுக்கு என்னென்ன நோயின்னு சொல்லிடுவாங்க. அப்ப ஏற்பட்ட கூறிய அறிவு படைத்தவர் தான் சித்தர்கள். சரி, இப்ப நான் நேரடி விஷயத்துக்கு வருவோம். சரி, இப்ப அவங்க வந்து சித்த மருத்துவத்தின் அடிப்படை வந்து 3 தான். சித்த மருத்துவ நல்ல வேலையாக சித்த மருத்துவத்துக்கு அடிப்படை வாதம், பித்தம், கபம் என்று 3ஆக சொன்னார்கள். அந்த வாத, பித்தம், கபம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அதைத்தான் திருமூலர் என்ன சொல்லுவார்னா வாயுன்னு சொல்லுவார். வாயு வாயுன்னு வாயு வாயு, அப்புறம் வந்து பித்தம், அந்த வாயு, பித்தம், கபம்னு சில பேர் சொல்லுவாங்க. யார் சொல்றீங்க? வாயு. தெய்வம் தெய்வம் பேசுறீங்களா? தெய்வம் பேசுறதா இருந்தா பேசுங்க, இல்லாட்டினா அந்த ஒளிபரி கொஞ்சம் அமைதியா வைங்க. உங்க சத்தம் வருது. பேசுனீங்கன்னா சத்தம் வராது, அது சரியாயிக்கும். சும்மா இருக்கிறப்ப அதை அணைச்சி வச்சிருக்கு. இங்க கரன்னு காதுல என்னால் பேச முடியல. நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா சும்மா இருந்தீங்கன்னா அது வேலை செய்யாது. அது வந்து இடைஞ்சல் பண்ணுது. இதுதான் ஏஐ தொழில்நுட்பம். இந்த ஆர்டிபிஷியல் டெக்னாலஜி நமக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்குன்னு பாருங்க. இப்ப நாம பேசுறது நுண்ணறிவு பத்தி பேசுறோம். அதாவது கூறிய அறிவு, நுண்ணறிவு. வள்ளுவர் சொல்லுவார் என்னதான் படிச்சாலும் நுண்ணறிவு வேணும்பாரு. அத நுண்ணிய நூல் பல கற்பினும், நுண்ணிய நூல் பல கற்பினும், நுண்ணிய நூல் பல கற்பினும் பாரு. நுண்ணிய சொல்லும் பொழுதே அந்த வார்த்தை போடும். இப்பதான் நுண்ணறிவுன்னு உலகமெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நுண்ணறிவுன்னு பேசிட்டு இருக்காங்க. உலகத்தை பூரா ஆட்டுன்னு ஆட்டுது. நுண்ணறிவு இன்னும் வந்து நுண்ணறிவுக்கான போர் தான். இனி வந்து அந்த போர், இந்த போர், இப்ப வந்து அணுகுண்டு போர், அப்புறம் இதெல்லாம் இன்னி பார்த்து இனிமேல் வந்து செயற்கை நுண்ணறிவு போர் தான் இப்ப நடக்க போகுது. தொடங்கிருச்சு செயற்கை நுண்ணறிவு தொடங்கி. அமெரிக்கா பெருசா, சைனா பெருசான்னு வந்துருச்சு. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? நான் யார பெரிய ஆளுங்கிற வந்துட்டான். இப்ப கரெக்டா அந்த செயற்கை நுண்ணறிவு போர் தொடங்கிடுச்சு. அதுல பல நன்மைகள் நமக்கு நடக்க போகுது. செயற்கை நுண்ணறிவுல பல நன்மையும் இருக்குது, பல தீமையும் இருக்கிறது. அதான் நுண்ணறிவு. இப்ப நாம இந்த உடலை பற்றி பேசுறோம் பாத்தீங்களா? இது என்ன அறிவு தெரியுங்களா? உடலை பற்றி பேசுகின்ற பொழுது அது மனம் உள்ள வந்துருது. உடலை பற்றி பேசுகின்ற பொழுது தானாவே என்ன வந்துருது? அடிக்கடி நான் கேள்வி கேட்டதே இருப்பேன். கேள்வி கேட்டு இன்னைக்கு பதில் சொன்னாதான் அடுத்த வகுப்புக்கு போவேன். புரியுதுங்களா? யாரோ ஒருத்தர் சும்மா சரியா தப்பா சொல்லிட்டே இருக்கணும். கேள்வி கேட்பேன். கவனிச்சிங்களான்னா யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ பார்த்துட்டு எங்கேயோ பேசிட்டு இருக்கக்கூடாது. அங்க பார்த்துட்டு வீட்டுல பொண்டாட்டி பாக்குறது, அங்க பிள்ளைய பாக்குறது, வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது, அங்க உட்காந்து பார்த்துட்டு கண்ணை மேலே திருப்பி இந்த வேலையில இங்க இருக்கக்கூடாது. அப்படிங்கிறத கட் பண்ணிட்டு போயிடணும். உட்கார்ந்தா நேர்ல பார்த்து கண்ணை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கணும். இருக்கிறத 60 நிமிஷம் அதை விட்டு போட்டு அங்கே சத்தம் இதெல்லாம் எது இருக்கல தனி ரூமுக்கு போயிடணும். இது தனி வகுப்பு. அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் எல்லாருமே. என்னது மரியாதை? காலையில 3:45 எந்திரிச்சு கத்திக்கிட்டு இருக்கிறேன். 3:45 எந்திரிச்சு 2 வகுப்பு முடிச்சாச்சு. சிங்கப்பூர்கார வகுப்பு முடிச்சாச்சு. மலேசியா சிங்கப்பூர் வகுப்பு முடிச்சு அடுத்த வகுப்புக்கு போயாச்சு. அடுத்து என்ன போயிட்டே இருக்கணும். ஆக இதை பேசுறதே 30 நிமிஷம். அப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், பண்பாடு இருக்கணும், நாகரீகம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். உட்காந்து பார்த்துட்டே அந்த 60 நிமிஷம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் நீங்க என்னவா பண்ணுங்க. ஆக இந்த உட்காருவதை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது உங்க மூஞ்சி நல்லா தெரியற மாதிரி வச்சுக்கணும். உங்க மூஞ்சி தலை தெரியுது, கண்ணு தெரியுது, மூக்கு தெரியுது, ஒன்னும் தெரிய மாட்டேன். முகரையும் தெரியறது இல்ல, ஒன்னும் தெரியறது இல்ல. என் மூஞ்சி எவ்வளவு தெளிவா இருக்குது பாரு. அவர் உட்காந்துருக்க, அவர் தெளிவா அட்டிக்கிறாரு பாரு. கரெக்டா சாதாரணமா பாஸ்போர்ட் சைஸ்ல உட்காந்துருக்காரு அவரு. அவர் பேரு, அவங்க பேர் வரல அவரு. பாரு இப்ப இவர் கரெக்டா வந்திருக்காரு. ஊட்டி பிரகாசம் சரியா வரல, அது கோணையா அடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்புறம் தெய்வம் வந்து இருட்டா போச்சு. சிறிதர் காணோம், அவரை ரிமூவ் பண்ணிட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு? வீடியோ ஆஃப் பண்ணி விட்டாரு. கேசவன் கண்ணு தான் தெரியுது, கேசவனுக்கு வாயும் வீசியெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அந்த பக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் திருவள்ளூர் தெளிவா இருக்குது, மூஞ்சி கரெக்டா இருக்குது, அவர் பாஸ்போர்ட் சைஸ்ல வருது. அதே மாதிரி தயாலும் சரியா வந்திருக்காரு. எல்லாம் என்ன பண்ணு உட்காந்து பாத்துக்கணும். உட்காந்து பாத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் ஏத்துங்க. இப்ப நான் சரியா தெரியலன்னா பாருங்க முதல்ல. அதனால இப்படி எல்லாம் இருந்தா தான் ஒழுங்கா. உங்களுக்கு எதாவது பேசுற கஷ்டமா இருந்தா வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வெறும் வாய்ஸ் மட்டும் தான் வரும். ஒன்றும் பயமா இருக்கு, என் மூஞ்சி யாராவது பாத்துருவோம், இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்துட்டு போறாங்க. என் மூஞ்சி பார்த்துட்டே இருக்காங்க. 20 வருஷம் பார்த்துட்டு இருக்காரு. என் மூஞ்சி 20 வருஷம் பார்த்துட்டு இருக்கிறானுங்க. ஒருத்தரும் பதில் சொல்றது இல்லை.
இப்போ உங்க மூஞ்சி பார்த்து நீங்க பெரிய இன்டர்நேஷனல் ஃபிகரான்னு கேட்கறேன். உங்களை பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவாங்களே, என்னையவே கண்டுபிடிக்கும் பொழுது உங்களை எப்படி கண்டுபிடிக்க போறாங்க? நான் 10 வருஷமா ஐயா பேசிட்டு தான் இருக்கிறேன், ஒருத்தரும் ஃபோன் பண்ணி பேசுறதே இல்லை. கமெண்டும் போடுறதில்ல, ஐயா பேசுறதும் இல்லை. என்னை பத்தி என்ன யாருடைய பிடிக்கிறாங்கன்னு முகமே தெரிய எனக்கு மாட்டேங்குது. தெம்பல ஐயா. கரெக்ட். ஐயா யார் என்னுடைய முகம் தான் எனக்கு தெரியுது ஐயா. மற்றபடி யார் இந்த குழுவில் இருக்கிறவங்க யாருமே முகம் எனக்கு தெம்பல ஐயா ஸ்கிரீன்ல. அப்படியா? அப்ப அது உங்களுக்கு கேமரா ஆமா ஐயா. கேமரா ஏதாவது கோளாறு இருக்கு. எனக்கு எல்லாரும் பளிச்சு தெரியுறீங்க. தெய்வம் உங்களுக்கு மட்டும்தான் இருட்டில் தெரியுதா? உட்காந்துருக்காரு, தெய்வ நாயகி மட்டும்தான் இருட்டில் உட்காந்துருக்காரு, மற்றது எல்லாமே தெரியுது. தோட்டத்துல வெளிச்சம் பார்த்தல் நீங்க என்ன பண்றீங்களா? உங்க முன்னாடி வெளிச்சம் இருக்கணும், உங்க ஐயா மூஞ்சிக்கு முன்னாடி நான் பல்ப் தெரியுறேன் இருக்கணும். ஐயா. இல்ல ஆ தெரியல ஆ ஐயா. அது யார் புதுசாக ஐயா யாரும் நான் தெரியுறேன் ஐயா. சத்யராஜ் வருது. இந்த மாதிரி படிச்சு நான் எப்படி சத்யராஜ் படிச்சு உட்காந்துருக்கேன் பாருங்க இந்த மாதிரி. ஆ சத்யராஜ் ஐயா உங்களது வந்து இந்த இது கான்டாக்ட் தெய்வம் போட்டோ இது தெய்வம் அதுதான் வந்து தெரியுது ஐயா. இருட்டுல உங்க உட்காந்துருக்காரு படம் பாருங்க. லைவா இருக்கு தெய்வம் தெரியுது இருட்டில் ஐயா. உட்காந்துருக்காரு. ரங்கநாதன் தெளிவா இருக்காரு, இருட்டுல எல்லாரும் உட்காந்து தெளிவா இருக்கீங்க. எதை என்ன போட்டோ கிட்ட முன்னாடி ஒரு லைட் இருக்கணும். முன்னாடி இப்ப லைட் இருந்தா விடைஞ்சு போச்சு, சிம்பிளா ஒரு லைட்டை போட்டுருக்கீங்க. சரி. இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த நுண்ணறிவை பத்தி பேசலாம். இந்த இப்ப சிறுநீரை ஆராய்ச்சி பண்றதுக்காக பத்தி பேசணும். கரெக்டா பிடிச்சாரு யாரு? கேசவன் அழகா. ஐயா நம்ம சிறுநீரை பத்தி பேசணும். சாப்பிட்டு போட்டு வெறும் வயிற்றோட எடுக்க சொன்னா அது ஒரு மாதிரி ரிசல்ட் சொல்லுது. சாப்பிட்டு போட்டு போனா ஒரு ரிசல்ட் தெரியுது. அப்ப இதுல இருந்து முட்டாள்தனம் தெரியுது. அப்ப சாப்பிடாம இருந்தா ஆரோக்கியம் இருக்குதுன்னு அவனுக்கே தெரியுது. சாப்பிடாம இருந்தா ஆரோக்கியம். சாப்பிடாம இருந்தா ஆரோக்கியம் ரத்தத்துல வந்துருதுன்னு சொல்றான். சாப்பிட்டு வந்தா ரத்தம் கெட்டு போகுதுன்னு தெளிவா சொல்றான். அப்போ நீங்க சாப்பிடாம இருந்துட வேண்டியது தானே அப்படிங்கறதா விஷயமே. எப்படி சாப்பிடாம இருக்கணும்னா, நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட பிறகுதான் சாப்பிடாம இருக்க வேண்டும். அங்க நன்கு உடல் சுத்தமா இருக்கு. சொல்லுங்க. உடல் சுத்தமா இருக்கணும், அப்பதான் அது புரியும். அப்ப நன்கு சுத்தமாயிட்டா தான் இது இயற்கை உங்க மரணம் இல்லாம கொண்டுட்டு போகும். இயற்கை நோக்கமே நீங்க மரணம் அடைக்கூடாதான். என்னங்க அந்த சுகர் டெஸ்ட் கூட பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பிறகு எடுத்து எவ்வளவு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நேற்று பேசணும். அதைத்தான் நேற்று கடைசியா பேசி முடிச்சது. கேசவன் கரெக்டா எடுத்து கொடுத்துட்டாரு. நிறைய பேசுறாங்க. அதான் கடைசியில பேசிட்டு பேசி முடிக்கிறப்ப அடுத்த கேள்வி இனிமேல் எப்படின்னா அந்த அந்தாதின்னு சொல்லுவாங்க. அந்தாதினா முடிச்சது தொடங்குறது. அபிராபி அந்தாதின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை முடிப்பாங்க, அதே வார்த்தையில தொடங்குறது. பயங்கரமான பேரறிவு இருந்தது அந்தாதியை பாட முடியும். சும்மா அந்தாதி பாடுறது சாதாரண விஷயம் இல்லை. அந்தாதி பாடுறதுங்கிறது சாதாரண விஷயமா. அப்படிதான் அம்பிகாபதிக்கு போட்டி வச்சாங்க. அம்பிகாபதி அமராபதிக்கு அந்தாதி பாட தெரியுமான்னு கேள்வி கேட்டாங்க. அந்தாதி வச்சுதான். அந்தாதிங்கிறது சாதாரண அறிவியெல்லாம் கிடையாதுங்க ஐயா. அது சூப்பர் கம்ப்யூட்டர்ல ஏஐ கம்ப்யூட்டர்ல இல்ல, எந்த கம்ப்யூட்டர் கிட்ட வர முடியாது அந்தாதி பாடுறதுக்கு. அவ்வளவு பயங்கர நாலேஜ் வேணும் அந்த அந்தாதி பாடணும்னா. அப்படி பாடுக்கும் பொழுது இந்த பூவை போடுவோம். அதெல்லாம் கதி அம்பிகாபதி அபராபதி படம் பார்த்தா தெரியும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அபிராமி அந்தாதி பாட்டு, அபிராமி அந்தாதி ஒரு பாட்டு இருக்கு. அபிராமி பட்டர் பாடி அபிராமி அந்தாதி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும். அந்த வார்த்தையை முடிப்பாங்க, அது வார்த்தையிலிருந்து தொடங்குவாங்க, வார்த்தையை முடிப்பாங்க, வார்த்தையை தொடங்குவாங்க. அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் பியாண்ட் த சயின்ஸ். என்னது பியாண்ட் த சயின்ஸ், பியாண்ட் த மைண்ட்னு சொல்ற மாதிரி அதுக்கு அப்போல போகுது. அந்த பேரறிவு இருக்கிறவங்க அந்தாதி பாட முடியும். சாதாரண விஷயம் கிடையாது. அப்படித்தான் நமக்கு ஒரு அபிராமி பட்டர் கிடைச்சாரு. அவரு திருக்கடவுர்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? திருக்கடவுர் எங்க மயிலாடுதுறைக்கு போகணும். அபிராமி பட்டர் அருளிய மயிலாடுதுறை பேர். அந்த அந்த பாட்டு, இந்த பாடல் பாடப்பட்ட தலம்ங்கிறதுக்காக நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி அதை போய் பார்க்க போனேன். அந்த ஒரு பாட்டு என்னை ரொம்ப ஊக்கப்படுத்துச்சு. இந்த பாட்டு இந்த ஆள் யாரா இப்படி பாடுறான்னு சொல்லிட்டு 25 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்காக செலவு பண்ணிட்டு அங்க போனேன். ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக. அந்த இடத்த அந்த ஆள் எப்போ 1000 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பான். ஆனால் அந்த பாடல் பட்ட தடத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கும்பகோணத்துக்கு போய் அங்க மயிலாடுதுறை போய் அங்க அது எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா பூம்புகார்கிட்ட போகுது. அதுக்கு பேரு அமிர்த கடேஸ்வரர் ஆலயம்னு பேரு. அமிர்த கடேஸ்வரர் ஆலயம்னு பேரு. அபிராமி பட்டர் அருளிய அமிர்த கடேஸ்வரர் ஆலயம் போயிருப்பீங்க. ஏன்னா அந்த கும்பகோணம் பக்கம் இருக்குன்னு போயிருக்கீங்களா? திருக்கடவுர் போயிருப்பீங்களா? திருக்கடவுர் நான் போயிருக்கேன் பாத்திருக்கேன், நான் பாத்திருக்கேன். இதெல்லாம் அறிவு. இதெல்லாம் அறிவுங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. சும்மா நீங்க கோயிலுக்கு போறதை விட பாடல் பெற்ற தடம்னு பார்க்கணும். யாருன்னு என்ன பார்க்கணும்? பாடல் பெற்ற தடம். என்னது பாடல் பெற்ற தடம். அங்க அந்த அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் அல்லது சித்தர்கள் பாடிட்டு போவாங்க. இந்த பாடிட்டு போனாவே அந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு தன்மை உண்டாகும். அதுதான் விஷயமே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நம்ம சித்த மருத்துவத்துக்கு பேசணும். சித்த மருத்துவத்துக்கு அடிப்படையே 3 தான். அது வாத, பித்தம், கபம். அந்த வாத, பித்தம், கபத்தை நல்ல வேலையாக திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும்.
திருமூலர் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். இல்ல கூறிய அறிவு இப்ப வந்து கூறிய அறிவு நுண்ணறிவுன்னு அர்னால்ட் எக்கர்ட் சொல்லுவாரு. அர்னால்ட் எக்கர்ட் என்ன சொல்லுவாருன்னா, அவர் 2 முக்கியமான நூல், அவர் பல நூல் எழுதியிருக்கலாம். 2 முக்கியமான நூல் பார்த்தீங்கன்னா, ஒன்று சளி குறைந்த உணவு, அதுக்கு பேரு மூக்கஸ் லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம்னு பேரு. மூக்கஸ் லெஸ்னாவே லெஸ் வேற நெல்லு வேற. லெஸ்ஸுக்கு நெல்லுக்கு வித்தியாசம் இருக்கு. லெஸ் என்பதுன்னா குறைந்தன்னு அர்த்தம், நில்லுன்னா 1 மில்லியன் அர்த்தம். லெஸ் நில்லு, புரியுதா? சரி. இந்த மூக்கஸ் லெஸ் அவர் என்ன சொல்றாருன்னு வார்த்தையை போடுறாரு. மூக்கஸ் லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம்னா சளி குறைந்த உணவு அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம சாப்பிட்றது என்ன கேட்டா 2 வகையான உணவை தான் நம்ம பின்பற்ற போறோம். ஒண்ணு தூய்மையான தண்ணீர், ஆற்று நீர் இல்லையா, நமக்கு கிடைக்கிற ஆற்று நீர் வச்சு நம்ம சுத்த வடிகட்டி சாப்பிட்றோம். இன்னொன்னு மருந்தடிக்காத காய்கறிகள், அவ்வளவுதான் வித்தியாசமே. இதுதான் வந்து மூக்கஸ்லெஸ் இந்த சொல்லக்கூடிய மருந்தடிக்காத காய்கறிகள் பேரு. அவர் ஒரே வரையில முடிச்சிட்டாரு. இப்ப சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, இப்ப நிறைய பேர் நேற்று பேசுனதை பார்த்துட்டு நிறைய பேர் ஐயா காய்கறி என்ன சாப்பிட்றது அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நேரடியாக சொல்றேன். எல்லா காய்கறிகளும் தொடப்ப கட்டை தான். என்னது, ஒரே வரி, எல்லா காய்கறிகளும் தொடப்ப கட்டை முடிஞ்சு போச்சு. அவனுக்கு என்ன கிடைக்குதோ தின்றாங்க வேண்டியதுதான். இதுல என்ன அந்த காய்கறி எல்லா, அது ஒரே ஆளுக்கு சொல்லிட்டாரு. யார் சொல்றாரு தெரியுமா? அருணாடகர் சொல்றாரு, எல்லா காய்கறிகளுமே சளி குறைந்த உணவு தான் ஒரே வரியில முடிச்சிட்டாரு. இவன் என்ன சொல்றான் தெரியுமா? இந்த வெள்ளக்கார முண்டாம், பிரிட்டிஷ் முண்டாம், அதுல அந்த சத்து இருக்குது, இல்ல இந்த சத்து இருக்கு, எந்த சத்தும் கிடையாது, ஒரு சுண்ணாம்பும் கிடையாது, சத்தே கிடையாது. சத்து நமக்கு தேவையில்லை. சத்து எங்க இருந்து எடுத்துக்கிறோம்? நைட்ரஜன். காத்துல இருக்கிற நைட்ரஜனை புரோட்டீனாக மாத்திரம். இதுதான் சூப்பர் நுண்ணறிவுன்னு பேரு. இதுக்கு பேரு அதாவது ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்கு. இப்ப திருப்பி நான் வர்றேன். இப்ப நுண்ணறிவை பத்தி பேசுறோம். அதாவது கூறிய நுண்ணறிவு இருந்தால் தான் ஆரோக்கியத்தை பேர். ஆரோக்கியம் வந்து கண்ணால் காட்ட முடியாது. ஆரோக்கியம் என்பது கண்ணால் காட்ட முடியாது. இவர் எழுதுறாரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, டாக்டர் அர்னால்ட் எக்கர்ட் என்ன சொல்றாருன்னா, அத ஹெல்த் இஸ் மேஜிக் மிரர்னு எழுதுறாரு. ஹெல்த் இஸ் மேஜிக் மிரர். மேஜிக்னா என்னன்னு தெரியுமா? மேஜிக்னா மாயம்னு அர்த்தம். மிரர்னா என்ன? மிரர். மிரர் இங்கிலீஷ்ல மிரர் என்ன? மிரர், மாய கண்ணாடி. உள்ளதை உள்ளபடி காட்டு மாய கண்ணாடியே விக்ரமாதித்யன் எங்க இருக்கிற என்று நீ காட்டுக. அந்த படம் பார்த்திருக்கீங்களா? பழைய காலத்து படம், விட்டலாச்சேரி படத்துல வரும். உள்ளது உள்ளபடி காட்டு மாய கண்ணாடியே, உள்ளது உள்ளபடி காட்டு மாய கண்ணாடியே விக்ரமாதித்யன் எங்க இருக்கிற சொல்ல. அப்படி டைன்னு அதுல ஒருத்தர் வருவான். அப்படியே அந்த இளவரசியை தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பான். அதுல அந்த காலத்துல பழைய கதை, இளவரசியை தூக்கி எல்லாம் போய் விட்டலாச்சாரி படம். அல்ல தெலுங்குக்கார டைரக்டர் போட்டு அப்படியே நடிச்சாரு. விட்டலாச்சாரியார் தெலுங்குக்காரன்னு அர்த்தம். அந்த தெலுங்குக்காரர் வந்ததை என்ன பண்ணாரு, இந்த மாயாஜால கதையெல்லாம் கொண்டு வர. அதுலதான் மாய கண்ணாடி வரும். என்ன வரும்? மாய கண்ணாடி. அந்த மாய கண்ணாடி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. இப்பதான் அவர் அழகா சொல்றாரு, இப்ப இருக்கிற நவீன தொழில்நுட்பத்தை விட்டலாச்சாரியார் 100 வருஷத்துக்கு முன்னாடி காட்டிட்டு போயிட்டாரு. இப்ப இருக்கிற இப்ப என்ன விட்டலாச்சாரியார் என்ன சொன்னாரோ இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப உள்ளது உண்டபடி. இப்ப நான் ஒரு கண்ணாடி முன்னாடி உட்காந்துருக்கிறேன், ஒரு ஸ்கிரீன் உட்காந்துருக்கிறேன், நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கிறீங்க. இதுதான் விட்டலாச்சாரியார் கண்டுபிடிப்பு. யார் கண்டுபிடிச்சாங்க? விட்டலாச்சாரியார். ஏன்னா நான் விட்டலாச்சாரியார் ரசிகன். யார் ரசிகன்? எனக்கு விட்டலாச்சாரியன் யாருன்னே தெரியாது. ஆனா நான் விட்டலாச்சாரியர் ரசிகன். இயற்கையிலேயே எனக்கு 16 வயசுல இருக்கும்போது எனக்கு விட்டலாச்சாரியர் படம்னா உடனே போய் பார்ப்பேன். அங்கதான் காமிக்ஸ் எல்லாம் நடக்கும். உடனே பூம்பாம்பர் கண்ணாடி வந்துடும். அதைத்தான் அதே வார்த்தையை இவர் பயன்படுத்தாரு. யாரு? அர்னால்ட் எக்கர்ட் பண்றாரு. ஹெல்த் இஸ் மேஜிக் மிரர் எழுதுறாரு. ஹெல்த் இஸ் மேஜிக் மிரர். யாரும் புரிந்து கொள்ள முடியாது, யாரும் புரிந்து கொள்ள முடியும். மாயக்கண்ணாடின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா நீ இப்ப என்ன சொல்றானுங்க, இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்துக் கொண்டு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும்னு ஆராய்ச்சி பண்றானுங்க. வந்துட்டானுங்க. அமெரிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, ஏஐனா வேற ஒன்றும் இல்லை, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. இன்னொரு நுண்ணறிவு இருக்குது, ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இப்போ ஒன்று வரப்போகுது தெரியுங்களா? அதாவது ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸுங்கிறான். கரெக்டா வந்துட்டானுங்க. இப்ப 3ஆ டிவைட் பண்ணிட்டானுங்க. இப்ப நம்மளுக்கு முன்னாடி அவன் முந்த பாக்குறான். இப்ப என்ன போட்டானு ஏஐ நீ போட்டு பாருங்க. ஏஐனுடைய வாட் இஸ் டிவிஷன் ஆஃப் ஏஐன்னு போடுங்க, 3 காட்டுவான். ரொம்ப முக்கியமானது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும், ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வரும், ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வரப்போகுது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுது.
இதை வைத்துக் கொண்டு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியுமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒன்னும் நடக்காது மாவனே, ஒன்னும் நடக்காது. நீ ஆரோக்கியம் என்னன்னே தெரியாதவன் ஆரோக்கியத்தை பத்தி பேசுற மாதிரி. இப்ப அவன் சொல்லிட்டான் ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஒண்ணு வரப்போகுது அப்படின்னு சொல்ல போறான். அது என்ன சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னா, மனிதனை விட மிஞ்சிய அறிவு உடைய அப்படிங்கிறான். மனிதனை விட மிஞ்சிய அறிவுனா மனம்தான் அங்கே, அவங்க வேற ஒண்ணும் இல்ல. மனிதனை விட மிஞ்சிய அறிவை வைத்துக் கொண்டு தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் தீர்க்க முடியும் அப்படிங்கிற. ஒரு நிமிஷம். சுடுதண்ணி வச்சுட்டு வந்துட்டு மறந்துட்டேன். சரி சரி சரி. சரி சரி. இப்போ அந்த தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தணுங்கிறான். ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அர்னால்ட் எங்கட் வந்து இந்த ஃபாஸ்டிங் பத்திய கூறிய நுண்ணறிவு இருந்தால்தான் ஃபாஸ்டிங் செய்ய முடியுங்கிறாரு. ஃபாஸ்டிங் என்பது கூறிய நுண்ணறிவை பயன்படுத்துறது. அதுக்கு வந்து இவ்வளவு அறிவு வேணும்னு அந்த இடத்துல ரேஷனல் ஃபாஸ்டிங்கிற புத்தகத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல கூட்டத்துல பல வகுப்புல சொல்லியிருப்பேன். இந்த கூறிய நுண்ணறிவு இருக்கிறவன் மட்டும்தான் எதை செய்ய முடியும், ஃபாஸ்டிங் இருக்கணும். இந்த ஃபாஸ்டிங்னா வேற ஒண்ணும் இல்லை, வெறுவயிறுன்னு அர்த்தம். ஃபாஸ்டிங்னா வேற ஒண்ணும் இல்லை, அதுக்கு பேரு வெறுவயிறுன்னு அர்த்தம். வெறுவயிறு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சுத்தப்படுத்தப்பட்ட உடலாக இருந்தால் மட்டும்தான் வெறுவயிறா இருக்கணும். அப்படி வெறுவயிறாக இருக்கும் பொழுது உடம்புல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாத பித்தம் கபம் சமனாகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சித்த மருத்துவத்துக்கு அடிப்படை. என்னது? சித்த மருத்துவம் தோன்றி 10,000 ஆண்டுக்கு. அது மேல இருக்க சித்தர்கள் எப்ப தோணுங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது போகுது மையன் வரைக்கும் போகுது. நேற்று கூட மையனை பத்தி போட்டிருக்கேன். நேற்று மையனை பற்றி, மையன் தொடங்கி மையனுடைய சிற்பக்கலை தான் அடிப்படை. மையனுடைய சிற்பக்கலை அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட மையனுடைய சிற்பக்கலை அடிப்படை வைத்துக் கொண்டுதான் படிப்படியாக உணவு பழக்கத்தை மாற்றி கடைசியில் வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி இந்த உணவில்லாமல் வாழும் கலை கண்டுபிடித்து உலகத்தை தந்திருக்காரு. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் வேலையாகாது, ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் வேலையாகாது, ஏஏ வந்தாலும் வேலையாகாது. இதற்கு முன்னால் எல்லாம் அடிபட்டு போய்விடும். இந்த புத்தகம் வரப்போகுது. இந்த புத்தகம் எல்லா மொழியிலும் வந்தா மட்டும்தான் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்றாங்களா மண்டையடி போடுறான். இப்போ பாரு, டீப் சீக்னு ஒரு செயலி வந்து அமெரிக்காவே ஆட்டம் காண்டுச்சுங்கிறான். 51 லட்சம் கோடி ரூபாய் செலவுங்கிறான், நட்டமாச்சுங்கிறான். என்னமோ அது போயிட்டு போகுது, நமக்கு இருக்கட்டும். ஆனால் ஒரு வயலும் எதை கண்டுபிடிச்சு தர முடியாது தெரியுங்களா? ஒரு வயலும் எதை கண்டுபிடிச்சு தர முடியாது? ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை கண்டுபிடிச்சு தமிழர்கள் மட்டும்தான் ஆரோக்கியத்தை கண்டுபிடிச்சு தர முடியும். ஏன்னா அவனுக்கு தான் ஆதிமொழி இருக்கு. இந்த ஆதிமொழி என்பது உலகத்துக்கு போய் நம்முடைய பண்பாடே, தமிழருடைய பண்பாடே யாதும் ஊரே யாவரும் கேளர். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என் குழந்தைகள், என் மக்கள். இதுதான் எங்களுடைய கொள்கை. இது ஆதிமொழியினுடைய மெய்யல். பிலாசபினால மெய்யல். மெய்யல்னால அனைவருக்கும் சொந்தமானது. அனைவருக்கும் நல்ல வேலையாக தமிழ் வந்து ஆதிமொழியை இருக்கிறதுனால அது உண்மையில எழுதிட்டு போயிட்டான். யாதும் ஊரே யாவரும் கேளர். எல்லாரும் என் நாட்டு மக்கள், எல்லாரும் என்ற உலகம்ட்டான். எல்லாமே என்ற உலகம்ட்டான். எதெல்லாம் என்ற நாடு என் மக்கள். நீங்க என்ன பண்ணீங்க? நாடு, ஊரு, ஊடு, குட்டிச்செவருன்னு வீட்டுக்குள்ளே கொண்டிருக்கிறீங்க. நாங்க எங்க போறோம்? உலகத்தை நேசிக்க போயிட்டு இருக்கிறோம். எங்க பார்வையே உலக பார்வை. எங்க பார்வையே உலக, என்னுடைய பார்வை உலக பார்வை. அதனாலதான் உட்காந்து காலங்காத்தால பேசிக்கிட்டு இருக்கேன். காலங்காத்தால அவன் பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருப்பான். எனக்கு வேலை வேற இல்லை. இங்க காலையில 4 மணில இருந்து பேசிட்டு இருக்கிறேன். அப்ப உலகத்துக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகவே நான் இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். சரியா? இப்போ அந்த வாதபித்த கபத்தை எப்படி நடுத்தரம் நியூட்ரலாக வச்சுக்கிறதா கேள்வி. வாதபித்த கபத்தை சித்தர்களோட கொள்கை, அடிப்படை கொள்கை வந்து வாதபித்த கபம் தான். அது திருமூலரும் வாதபித்த கபம் சொல்லுவாரு. திருவள்ளுவர் ரொம்ப தெளிவா எழுதுவாரு. அதை தவறே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கலை சொற்களை போடுவாரு. அந்த கலை சொற்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வலின்னு பேர் வைப்பாரு. வலி, அழல், ஐயம். வலி, அழல், ஐயம். இந்த வலி, அழல், ஐயம் தான் இந்த மனிதனுடைய வயிற்றில் சொரக்கூடிய ஜீரண நீரை குறிக்கிறது என்று பொருள். எதை குறிக்கிறது? ஜீரண. அதுக்கு பேர் 3ஆம் பிரிச்சுனா வாதபித்த கபம். சமஸ்கிருதத்துல வாதபித்த ஸ்லேஷ்மா. ஸ்லேஷ்மாம்பா. என்னது? ஸ்லேஷ்மா. என்னது? ஸ்லேஷ்மா. ஸ்லேத்துமன்னு சொல்லுவீங்க. அவன் ஸ்லேஷ்மாம்பா. அவனுக்கு இஷு புஷுன்னு போட்டு அப்படி போயிடும். தமிழ் அப்படியே காப்பி அடிச்சா சமஸ்கிருதத்துக்கே வேற ஒண்ணும் இல்லை. தமிழ் அப்படியே காப்பி அடிச்சா சமஸ்கிருதம். இந்தியால மொழி நிறைய இருக்கு. 18 மொழி 20 மொழி இருக்கு. இன்னைக்கு கரன்சியில பார்த்தா இருக்கு. அதுல இருக்கிற சமஸ்கிருத வார்த்தையை புடுங்கிட்டீங்கன்னா அந்த மொழி அவ்வளவுதான் செத்து போயிடும். தமிழ் அப்படி இல்லை. எதை புடுங்கினாலும் வேலை செய்யும். தமிழ்ல அப்படி கிடையவே கிடையாது. 99 விழுக்காடு தமிழ் தனித்தீங்க முதல் தோன்றிய மொழி. அதனால இது இயற்கை மொழி. அது சமஸ்கிருதம் செயற்கை மொழி. சமஸ்கிருதம் சொன்னாவே சமஸ்
கூட்டல் கிருதம். சமஸ் கூட்டல் கிருதம் ரெண்டா பிரிச்சு பாருங்க. சமஸ் கூட்டல் கிருதம். சமஸ்னா சமப்படுதுன்னு அர்த்தம். சமஸ்கிருதம்னு என்ன தெரியுமா? மொழி கிடையாது. அது நேரம் இப்படி வாங்க. சமஸ்கிருதம். சமஸ் கூட்டல் கிருதம்னா சரி செய்யப்பட்டது, அவ்வளவுதான் அது அர்த்தம். நீங்க உடனே மொழிக்கு ஐயா, அந்த இது போயிடுறீங்க. அந்த இது சொல்லுங்க. வழி, அழல், அந்த மூணு மூணு வார்த்தை சொன்னீங்களா? வழி, அழல், ஐயம் 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 ஐயம். ஐயம். ஓகே, தூய ரைட். தமிழ் சொல். இதுக்கு மேல வடிகட்டி தூய தமிழ் உலகத்துல கிடையாது. வள்ளுவர் வழியா எழுதுறப்ப வழியா 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 வழி 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 வழினா காற்று. வழி. லி லி. ஓகே ஓகே. நுடினா லா. நுடினா மடினா வேற, நுடினா வேற. ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. வெள்ளிக்கிழமைக்கு போற அப்படி சொன்னா நம்மளுக்கு இப்படித்தான் சொல்லி வச்சிருக்காங்க. உண்மையாலுமே நுனினா மேல்னா மடினாலும் மூணா சொல்லணும். அந்த நாலு லா வந்து 3 இருக்கு. சரிங்களா? சரி. அப்ப இந்த திருவள்ளுவர் அந்த வழி அழல் ஐயம் சொன்னது. ஐயம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஐயத்துக்கு 100 பொருள் சொல்லலாம். அது பல பொருள் குறித்த ஒரு சொல். பல பொருள் குறித்த ஒரு சொல். அதுலதான் நாம வந்து சிக்கிட்டோம். அதுல ஐயம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பொதுவாக ஐயம், பொதுவாக ஐயம்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஐயப்படுகிறான். சந்தேகம். கரெக்டா அவர் ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொருத்தர் யாரும் ஐயப்படுகிறான், யாருக்கு வேற யாராவது தெரிஞ்ச சொல்லுங்க. ஐயப்படுகிறது அவர் சந்தேகம் சொல்லிட்டாரு. வேற என்னவா இருக்கலாம்? பயம் bro. ஐயப்படுகிறார். கரெக்டா சொல்லிட்டீங்க. வேலை செய்து பாருங்க. ஐயம்னா பயம். அப்புறம் ஐயம் பயப்படுதல், ஐயம் சந்தேகப்படுதல். அப்புறம் ஐயம் என்று சொன்னாலே பயப்படுதல். ஐயம் இன்னொன்று ஐயா என்று சொன்னாலே உயர்வு என்று பொருள். ஐயா என்று சொன்னால் உயர்வு என்று பொருள். சரியா? இப்படி நூற்றுக்கணக்கான பொருள் எடுக்கலாம். இதுல முக்கியமானது ஐயம்னா பசின்னு அர்த்தம். என்னது? பசி. பசி பசி பசி. ஐயமிட்டு ஒன். அடிக்கிறாரு பாரு பாயிண்ட். அடிக்கிறாரு. எடுத்து கொடுத்தா தான் மூளை வேலை செய்யுது. தூண்டி விடணும். ஐயம்னா பசி இருக்கு. புரியுதா? சரி. அந்த அந்த பசியை பிரிச்சா 3 வந்துருது. அந்த பசியை 3ஆ பிரிச்சீங்கன்னா வாத பித்தக்கப்பா வந்துருது. என்னது? சரி. வள்ளுவர் சொல்றாரு, ஐயத்து நீங்கி தெளிந்தார்க்கு, ஐயத்து நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிதை உடைத்து எழுதுறாரு. ஒரு குறள் எழுதுவார் திருவள்ளுவர். அது வந்து 356வது குறள்னு பேரு. அத நான் வந்து 20 வருஷமா ரிசர்ச் பண்றேன். அந்த ஒரு திருவள்ளுவர் வெங்கடேசன் வந்து அவர் கடல். நான் வந்து அதுல ஒரு சிறு துளி. எனக்கு அந்த சிறு துளி நிரூபிக்கிறதுக்காக போராடிட்டே இருக்கேன். என்னுடைய ஆராய்ச்சி என்பது 356 நிரூபிக்கிறது என்ற வேலை. என் உயிர் உள்ள வரைக்கும் அதை நிரூபிக்காம என் உயிர் போகாது. அதுக்கான வேலையை நான் தொடங்கிட்டேன். அது வந்து ரகசியம். அது எங்க நிரூபிக்கணும்? அது வந்து விண்வெளித்துறையில தான் நிரூபிக்கணும். விண்வெளித்துறையில போய்தான் என்னோட இலக்கு என்னன்னா, என்னை கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது 356வது குறள் இதுதாண்டா அப்படின்னு சொல்லி நான் நிரூபிக்க போறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு வருமானால், இஃப் ஐ வேர் எ கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் ஐ வேர் எ கிங் ஐ ஹேவ் டூ இட் எனிதிங் அப்படின்பா. நான் எதை வேணாலும் செய்வேங்க. அது வரத்தான் போகுது. ஏன்னா பசியை யாரு கட்டுப்படுத்துறாங்களோ அவர்கள் தான் விண்வெளிக்கு செல்ல முடியும்னு நாசா விஞ்ஞானிகள் ஓப்பனா அடிச்சுட்டாங்க. பசியை யாரு கட்டுப்படுத்துறாங்களோ அவர்கள் மட்டும் எங்க போக முடியும்? இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு. இதுதான் திருவள்ளுவர் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா 356வது குறள்ல ஐயத்து நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிகை உடைத்துன்னு எழுதினாரு. ஐயத்து நீங்கி தெளிந்தார்க்கு, ஐயத்து நீங்கி திருவள்ளுவர் எவ்வளவு தெளிவாட்டிக்கிறாரு பாருங்க. பசி தாகம் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டால், பசி தாகம் கட்டுப்படுத்தப்பட்டு அந்த சந்தேகம் நீங்கிவிட்டால் அவன் விண்வெளிக்கு செல்ல முடியும்னு 356வது குறள் எழுதியிருக்காரு. 53 56 53 53 குறள் எடுத்து வச்சுட்டாரு பாரு அவரு. ஐயத்தின் மெய் உணர்தல் 27வது அதிகாரமா? அதிகாரம் 37 36 அதிகாரம் 36. அதிகாரம் 36. என்னோட நான் ஆராய்ச்சி பண்றதுதான். அதிகாரம் 36 353வது குறள். ஐயத்து நீங்க தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிதை உடைத்து அப்படின்னு எழுதிட்டாரு. அந்த பசி நீங்கப்பற்றால், பசினா சந்தேகம் பயம் கியம். பசினா 2 அர்த்தம் இருக்கு. பசினா பல அர்த்தம் இருக்கு. பூமியில் ஏற்படுகிற சந்தேகம், விண்வெளியில் இருக்கிற சந்தேகம். பூமியில வாழ்ற முறை வேறு, விண்வெளியில வாழ்ற முறை வேறு. பூமியில வாழ்ற முறை வேறு. பூமியில இருக்கிற அட்மாஸ்பியர் வேறு, ஸ்பேஸ் இருக்கிற அட்மாஸ்பியர் வேறு. சரியா? இப்ப நேரடியாக விண்வெளிக்கு போனா ஆல் அவுட். புரியுதா? அந்த வீடு மாதிரி செட்டப் அங்க இருக்கணும். இப்ப வீடு எப்படி உட்காந்துருக்காங்க? காத்து இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்கு, இந்த வெப்பம் இருக்குது. இங்க தண்ணீரும் அடிப்படையே வந்து நிலத்தோடு நீரே. நிலம்ங்கிறது நிலம் இருக்கணும், நீர் இருக்கணும்.
நிலம்னா ஒரு வகையான கட்டமைப்பு, அவ்வளவுதான். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நிலம்னா ஒரு கட்டமைப்பு. நிலத்துல உட்காந்துக்கிற மாதிரி போய் ஆகாயத்துல உட்கார முடியாது. ஆகாயத்துல மிதவையா இருக்கிறனால செயற்கை வீடு கட்டிட்டான். செயற்கை வீடு விட்டு மிதவிந்துட்டு இருக்குது, மிதந்துட்டு போயிட்டு வேற இருக்குது. நீங்க செயற்கை நுண்ணேறு வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடு வந்து மேல இருக்கிற ஆகாய விண்வெளி ஆராய்ச்சி மையம், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் ஐஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து எத்தனை தடவை சுத்துது? கிட்டத்தட்ட ஒரு 24 தடவை 25 தடவை சுத்துது. ஒரு நாளைக்கு 26 தடவை சூரியனை பாக்குறாங்க. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை சூரியனை பாக்குறீங்க, ஒரு நாளைக்கு 26 தடவை சூரியனை பாக்குறான். எத்தனை தடவை? 26. எடுத்து படிச்சு பாருங்க. நாம வந்து 24 மணி நேரத்துக்கு ஒரு சூரியனை பாக்குறோம். அந்த அளவுக்கு ஃபாஸ்டா சுத்துது. 12 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு சூரியனை பாத்துறான், அடுத்த 12 மணி நேரத்துக்கு ஒரு சூரியனை பாத்துறான். அவ்வளவு ஒரு நாளைக்கு அவ்வளவு வேகத்துல சுத்துறான். சரி, அதெல்லாம் இருந்துட்டு போட்டும். ஆக அந்த விண்வெளிக்கு செல்ல முடியுங்கிறது அந்த விஷயமே. ஐயத்தின் நீங்க தெரிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியை துடைத்து. இந்த ஐயம் என்றால் பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டா விண்வெளிக்கு செல்ல முடியும். அதைத்தான் அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டால் விண்வெளிக்கு செல்ல முடியுங்கிற அந்த அறிவு அவனுக்கு வந்துருச்சு. யாருக்கு வந்துருச்சு? நாசா விஞ்ஞானிக்கு வந்துருச்சு. அதனாலதான் 2002ல ஹீரா ரத்தன் மனேக் என்கிற மெக்கானிக்கல் என்ஜினியர் கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணானுங்க. இப்ப புரியுதா? அவர் பேரு ஹீரா ரத்தன் மனேக்கின் பேரு. அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர். என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன் வந்து சிவில் இன்ஜினியர் இல்லையா? சிவில் இன்ஜினியர் வெங்கடேசன் என்ன பண்றாருன்னா 2000லேயே நாசா விஞ்ஞானிகளோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 15வது பாடம் 16வது பாடத்துல நாசா விஞ்ஞானிகளோடு என்ன தொடர்பு வைத்துக் கொண்டேன் அவர் எழுதுறாரு. அற்புதமா எழுதுறாரு. அதுக்கு வந்து பிஹெச்சி மெடிக்கல் காலேஜ் ரொம்ப உதவி செஞ்சது. பிஹெச்சி மெடிக்கல் காலேஜ், பிஹெச்சி கோயம்புத்தூர் இருக்கிற பிஹெச்சி பூசாக்கோ மருத்துவக் கல்லூரி அவருக்கு ரொம்ப உதவி செஞ்சது. ஆனால் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டான். யார் பண்ணிட்டான்? நான் உங்களை கூப்பிடுறா அப்படின்ட்டான். நான் வந்து உங்களுடைய ஆராய்ச்சியெல்லாம் படிச்சுக்கிட்டேன், வாட்டர் டேட்ல இருந்து நீங்க போறேன்னு சொல்லியிருக்கேன். இவங்க ரொம்ப பதில் கொடுத்துட்டான். இமெயிலில் பதில் கொடுத்தாச்சு. இமெயில் பதில் கொடுத்தா அந்த பதில் எல்லாம் உள்ள இருக்கு. நான் அவனுக்கு என்ன நாசா விஞ்ஞானிகள் என்ன வந்து கேள்வி கேட்டாங்கிற, நாசா விஞ்ஞானிகள் வெங்கடேஷனிடம் என்ன கேள்வி கேட்டார்கள், அந்த கேள்விக்கு விஞ்ஞானி வெங்கடேசன் என்ன சொன்னாருங்கிறதா இருக்கு. அப்ப ஏற்கனவே நம்ம ஏதாவது யாரோட தொடர்பு வச்சிருக்கிறோம்? தமிழர்கள் சாதாரண ஆள்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் வந்து இன்னைக்கு இஸ்ரோ பத்தி கதை விடுறீங்க, அந்த கதையில இங்க வேலைக்காக. இஸ்ரோலுக்கு ஒரு பயலுக்கு இந்த புத்தகம் பத்தி தெரியாது. இஸ்ரோல இருக்கிற ஒரு பயலுக்கு எதை பத்தி தெரியாது? புத்தகத்தை பத்தி தெரியாது. ஒரு அறிவும் கிடையாது இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு. இருந்திருந்தா என்ன கூப்பிட்டு விசாரிச்சு இருக்க மாட்டாங்க. இதுல 25 வருஷமா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். 10 வருஷம் புத்தகத்தை காட்டி வீடியோ ஆடியோல பேசிட்டு இருக்கிற. நேரடியா இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தாச்சு. நேரடியா இஸ்ரோ விஞ்ஞானிக்கு கொடுத்தாச்சு இந்த புத்தகத்தை. ஒரு அறிவும் வேலை செய்யல. என்னது? இதை விட ஒரு கேவலமான நிலை எங்காவது இருக்குமான்னு கேட்கிறேன். ஆனால் நாசால இருக்கிற நாசால இருக்கிற அமெரிக்கால இருக்கிற நாசா விஞ்ஞானிகள் இமெயில் போட்ட உடனே பதில் வந்துருச்சு. இமெயில் போட்ட உடனே அவனுக்கு இருக்கிற உணர்வு இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு இருக்க வேண்டாம்? மானரோசம் வேண்டாம்? சொரண வரணும். என்ன வரணும்? மனமில்லை. முற்றத்து முல்லைக்கு மனமில்லை. நேரடியா கொண்டு போய் கொடுக்குறேன் பாருங்க, அதுதான் நம்முடைய தப்பு. நேரடியா சந்திச்சு கொடுக்குறேன் பாருங்க, அதுதான் என்னுடைய தவறு. இருந்தாலும் போதும் இருக்கேன். எப்படியாவது இந்த மக்கள் முன்னேறட்டுங்கிறக்க. இது என்ன படிச்சு கூட பார்க்கலையே படுபாவி பசங்க. என்ன சொரணை கட்டத்தன்மை. நாசால ரிப்போர்ட் இருக்கு, இன்னும் ஆட்ட முடியாது. புரியுதுங்களா? நான் கொடுத்த வீடியோ வச்சிருக்கேன். நாசா இஸ்ரோ விஞ்ஞானிகள் கொடுத்த வீடியோ வச்சிருக்கேன், எல்லாம் வச்சிருக்கேன். யாரும் தப்பிக்க முடியாது. புரியுதுங்களா? நாளைக்கு ஆர்குமெண்ட் வரப்ப போட்டு உட உடைப்பேன். ஏன்னா எவ்வளவு முக்கியமான கண்டுபிடிப்பு. அவன் ஏஐ தொழில்நுட்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. ஏஐ தொழில்நுட்பம் வைத்துக் கொண்டு ஆரோக்கியத்தை தர முடியுமா பேசுறாங்க. ஒன்னும் நடக்காது. ஏஐ தொழில்நுட்பங்கள் அது செயற்கை. அதுக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்க என்ன தெரியும்? ஒரு கம்ப்யூட்டருக்கு ஆரோக்கியத்தை பத்தி தெரியுமான்னு கேட்கறேன். பிளட் டெஸ்ட் பண்றீங்க, அது ஆரோக்கியத்தை பத்தி தெரியுமா? என்ன தின்னேன்னு அதுக்கு தெரியுமா? ரத்தம் கெட்டு போச்சுன்னு தான் கண்டுபிடிக்குமே தவிர இட்லி தின்னியா பூரி தின்னியா பொங்கல் தின்னியா அதுக்கு தெரியாது. ரத்தம் கெட்டு போயிருக்கா இல்லைன்னு பார்க்கும். ஆகலாம் சொல்றேன், அந்த காலம் வரும்பொழுதுதான் நான் அதுக்கு தான் பேசாமட்ட. காலம் வரும்னு கம்மல் உட்காந்துட்டேன். என்னது முயற்சி பண்ணி பார்த்தேன். அப்புறம் திருக்குறளே வருது இல்லையா, காலம் வரும் வரை கம்மல் இருட்டாரு. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? காலம் வரும் வரை பொறுத்துக்கொள். எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. அதை நான் புரிஞ்சுக்கணும். நான் பாட்டு முயற்சி பண்றதுனாலே உடனே ஆர்வ கோளாறுல போய் ஆர்வ கோளாறு கூட இருந்திருக்கலாம். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு கொடுத்துருக்கேன். ஆனா செவ்வாய்க்கு போறதுக்கு முயற்சி பண்ற முக்கியமான விஞ்ஞானி நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த விஞ்ஞானி கையிலேயே கொடுத்து படிச்சு பாருங்க சொன்னேன்.
அப்ப என்னோட ஆர்வ கோளாறு கூட இருந்திருக்கலாம், என்னோட அறியாமையே கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்பதான் புரியுது, காலம் வருட்டு. இப்ப காலம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? 2002ல நாசா விஞ்ஞானிகள் உணவில்லாமல் வாழ முடியுங்கிற செய்திக்கு வர்றானுங்க. வெங்கடேசன் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நான் அப்ப வந்து புத்தகத்தை அப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. 2000ல புத்தகத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கையில எழுதிட்டு இருக்காரு, அனுபவத்தை எழுதுறாரு. அனுபவத்தை பார்த்து பதில் கொடுத்துட்டானுங்க. அதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. இந்த புத்தகத்துல 16வது பாடம் 17வது பாடம் ரொம்ப முக்கியமான பாடம் இது. ரொம்ப 13, 14, 15, 16, 17, 18 இந்த 4 பாடத்தை திருப்பி திருப்பி படிங்க. அது என்ன பண்ணுதுன்னு. ஆக நம்ம சரியான வழியில போறவங்களுக்கு தான். எல்லாம் வாயில பேசுறது கிடையாது. இப்ப நான் இனியன் பேசுறது எல்லாம் வாயில பேசுறது, எல்லாம் ரெக்கார்டுக்கு பிரிண்ட் ஆனது கையில. பிரிண்ட் அடிச்சு ப்ளூ பிரிண்டை கையில கொடுத்தாச்சு. எந்த ஜட்ஜி படிச்சு பார்த்தாலும் தப்பு கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஜட்ஜி படிச்சு பார்த்தா எல்லாம் கரெக்டா இருக்குடா அப்படிமா. எல்லாமே எல்லாம் கரெக்டா இருக்கணும். எதை பேசுறாலும் கரெக்டா இருக்கணும். எவிடன்ஸோட போகணும், பாயிண்டோட பேசணும், ப்ரூஃப் இருக்கணும், முன்னாடி இருக்கணும், பின்னாடி இருக்கணும், அப்புறம் பின்னாடி வரப்போறதை பத்தி பேசணும், எல்லாம் இருக்கணும். முன்னாடி இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் பேசணும். அப்பதான் இந்த புத்தகம் வந்து நமக்கு மதிப்பீடாக இருக்கும். அதுல வந்து இந்த வாத பித்தத்தை கபத்தை எப்படி நியூட்ரல் பண்றது யாருக்கும் தெரியாது. அப்ப திருவள்ளுவர் சொல்லுவாரு இந்த இடத்துல, இந்த வாத பித்தம் யாரு கேசவன் கேட்டதுக்கு பதில், இந்த வாத பித்தம் கபத்தை அவர் என்ன சொல்றாங்க, திருவள்ளுவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, இந்த வாத பித்தம் கபம் என்பது பூச்சியத்தில் இருக்க வேண்டும் எழுதுறாரு. என்னது பூச்சியம்? பூச்சியம்னா சைபர்னு அர்த்தம். பூச்சியம்னா சைபர்னு அர்த்தம். அந்த பூச்சியத்தில் இருக்கு. அதுதான், அதுக்குதான் அந்த மிகுந்தாலும் குறைந்தாலும் போய் செய்யணும்னு எழுதினாரு. இவ பரிமளகர் என்ன பண்ணிட்டாருன்னா, பரிமளகர் தான் அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு 1000 வருஷம் இருக்கலாம். வள்ளுவர் எழுதிட்டு போய் 2100 ஆண்டு ஆச்சுன்னு சொல்றாங்க. பொழிப்புரை உரை எழுதுறது பத்தி 1000 ஆண்டுன்னு சொல்றாங்க. அதுல ஒரு 10 பேர் முக்கியமானு சொல்றாங்க. காளிங்கர், மணக்குடவர், மணக்குடவர், பரிதிமால் தலைங்கர், இப்படி யாராரும் என்னன்னு சொல்லுவாங்க. ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியம், அது 10 பேர் அர்த்தம். அதுல ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பரிமேல் அழகர். அந்த பரிமேல் அழகர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருக்கே அந்த போதிய ஞானம் இல்லை. இந்த ஆழ்ந்த நோக்கு மறந்த காரணத்தினால அந்த 941வது குறளுக்கு தப்பா பொருள் எழுதிட்டாரு. அப்ப நமக்கு 2000 ஆண்டுக்கு முன்னால சொல்லப்பட்ட திருவள்ளுவருடைய அறிவு நமக்கு கிடைக்காமல் போயிடுச்சு. யாரு தடை செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுங்களா? இந்த பரிமேல் அழகர் என்கிற அந்த வாத்தியார் பண்ண தப்புனால நமக்கு ஆரோக்கியத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் மிகனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்றுங்கிறாரு. பல 1000 ஆண்டுகளாக சொல்லிட்டு வர்றாங்கப்பா. அந்த ஜீரண நீர் சுரந்தாலே நோய் செய்யும், ஜீரண நீர் சுரந்துட்டாவே மரணம் நிச்சயம்னு எழுதுறாரு. அவர் கொடூர விஷ நீர். அந்த கொடூர விஷ நீர் வந்து அமைதியில் இருக்க வேண்டும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று 2000 ஆண்டுக்கு முன்னாட பொறுப்பா பதில் எழுதினாரு திருவள்ளுவர். ஆனால் அதுக்கு பின்னாட 1000 ஆண்டுக்கு பின்னாட வருகின்ற சண்டாளர்கள் ஆழ்ந்த நோக்கு மறந்த காரணத்தினால எனக்கு வந்து கிடைக்க வேண்டிய அறிவை கெடுத்துட்டாங்க. அப்ப எனக்கு கிடைக்க வேண்டிய அறிவை யாரு கெடுத்தாங்கன்னா வாத்தியார் தான் கெடுத்தாரு. அதனாலதான் பாரதி சொல்லுவாரு, பாரதி முண்டாசு கவிஞன் பாரதி, எட்டயபுரம் பாரதி சொல்லுவாரு, படித்தவன் பாவம் செய்தால் ஐயோ வென்று போவான்னு சொல்லுவார். படித்தவன் பாவம் செய்தால் ஐயோ வென்று போவான். படித்தவன் பாவமே செய்யக்கூடாது. இன்னைக்கு படித்தவன் என்ன பண்றான்னு பாருங்க, எல்லா அக்கிரமம் பண்றான். பூரா டிகிரி ஹோல்டர் தான். என்ன டிகிரி படிச்சாங்க, என்ன பண்ணான்னு ஒன்று எல்லாம் பொய் தான். எல்லாமே வாயை திறந்தா பொய்யை தவிர அவர் எதுவுமே கிடையாது. அந்த காலத்துல உண்மையா வாக்கு, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வாக்கு வெறும் வாய் சொல்ல வைத்துக்கொண்டே கடன் வாங்குவாங்க. வாய் சொல்ல மீறாம கடன் திருப்பி கொடுப்பாங்க. இன்னைக்கு டாக்குமெண்ட் ரைட் பண்ணாவே ஆட்டை போட்டுறாங்க. என்ன பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா கூட அது பொய்ன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு டெக்னிக்கல் இருக்குது. அதுல வாக்கு நிலை மனதில் உறுதி வேண்டும், வாக்கு நிலை தெளிவு வேண்டும். இப்படிலாம் மனம் வாக்கு காயத்துல 3 நிலையிலும் தெளிவா இருக்கணும். மனிதன் என்று சொன்னால் மனம் வாக்கு காயம். மனதால் தூய்மையா இருக்கணும், வாக்கால் தூய்மையா இருக்கும், காயத்தால் தூய்மையா இருக்கணும். மனம் வாக்கு காயத்தால் தூய்மையா இருக்கிறவன் தான் மனிதன். இப்ப என்ன ரெக்கார்டா கொடுத்தா கூட இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான். மறந்துட்டேன் இப்படி எல்லாம் சொல்ற அதனாலதான் எல்லாம் பிசாசு உள்ள பூந்துருச்சு. காரணம் இந்த வெள்ளைக்காரனுடைய மதிப்பெண் கல்வி முறை. சரி, இந்த வாத பித்தம் கபத்தை எப்படி அமைதிப்படுத்துவது? என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவர் சொன்னதை இந்த பரிமளகர் எப்படி மாத்திருக்காருன்னு பாருங்க. இந்த வாத பித்த கபத்தை கண்டபடி தப்பா எழுதிட்டாரு பரிமளகர். அவர் என்ன எழுதிட்டாருன்னு கேட்டீங்களா, வெங்கடேசனுக்கு அடி வாங்கும் பொழுதுதான் அவர் ஆராய்ச்சியாளர், விஞ்ஞானி, ஜிடி நாயுடுக்கு அடுத்தபடியாக 32 கண்டுபிடிச்சவர். அவருக்கு அந்த நம்ம பிரச்சனை தீர்க்கறதுக்கு இந்த அறிவு பயன்படலைன்னா வெள்ளைக்காரன் நம்ம பிரயோஜனம் இல்லைன்றாரு. வெள்ளைக்காரன் மருந்து இல்லைன்ட்டான். வெள்ளைக்காரன் எந்த நோய்க்கு மருந்து இல்லை. அப்ப நோய்க்கு மருந்து நம்மளை போட்டு கொள்ளுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஆராய்ச்சி பண்றாரு. அப்படி ஆராய்ச்சி பண்ணும் பொழுதுதான் அந்த அருணாடகனுடைய சரி குறைந்த உணவும்
அர்னால்ட் எக்கருடைய அந்த ரேஷனல் பாசிட்டிவ் கையில கிடைக்குது. அதை வைத்துக் கொண்டுதான் மருந்து அதிகாரத்தை 2000 ஆண்டுக்கு முன்னாடி மருந்து அதிகாரத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு தவத்தை ஆராய்ச்சி பண்றாரு. அப்ப பார்க்கும்பொழுதுதான் அவரு இந்த ஜீரண நீர் வந்து அமைதியா இருக்க சொல்றாரு. அப்படின்னா நாம் சாப்பிடுகின்ற அனைத்து உணவுகளுமே ஜீரண நீரை தூண்டுகிறது. இப்ப ஜீரண நீரை தூண்டுனா மரணம் நிச்சயம்னு வருது. அப்படின்னா ஜீரண நீரை தூண்டாம இருக்கிறது என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வள்ளுவர். அதுக்கப்புறம் அடுத்த குரல்ல வள்ளுவர் சொல்லிடுவார். அடுத்த குரல்லையே பதில் சொல்வார். அதுதான் திருவள்ளுவருடைய நேர்மை. அதுதான் திருவள்ளுவருடைய நேர்மை. அதுதான் அவர் ஆசிரியருடைய ஒழுக்கம். அந்த அடுத்த குரலை எழுதிட்டாரு. அந்த மிகனும் குறையனும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 என்கிற அந்த அந்த குரலுக்கு அடுத்த குரல்ல மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி அப்படின்னு எழுதுவார். மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு, உடம்புக்கு மருந்து வேண்டாம், அருந்தியது அற்றது போற்றி அப்படின்னு. அருந்தினால் ரத்தத்துல எதையும் கெடுக்காமல் எது போகுதோ அருந்துறோம், அது நீங்குகிறது. ஆனால் ரத்தத்தை கெடுக்காமல் நீங்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு பொருள் சாப்பிடுகிறோம், அதை எதை கெடுக்கக்கூடாது? ரத்தத்தை கெடுக்கக்கூடாது. இப்ப பிளட் செக் பண்றீங்க, பிளட் சோதனை பண்ணும்போது ரத்த தூய்மையா இருக்குது. தின்னு போட்டு போனா ரத்தம் கெட்டு போகுது. இதுல தெரிய வேண்டாம். இப்ப புரியுதா? திருவள்ளுவர் 2000 ஆண்டுக்கு என்ன சொல்லியிருக்கான்னு புரியுதா இல்லையா? அப்ப அருந்துங்கள், ஆனால் ரத்தத்தில் எந்த கேடு வரக்கூடாது. அப்ப அருந்தினால் அற்று போகுதுன்னு கேட்டீங்கன்னா அது தூய தண்ணீருக்குத்தான் பொருந்தும் என்று 55வது வயதில் கண்டுபிடிக்கிறார். 15 வயசுல திருக்குறளை படிக்கிறாரு. எப்ப புரியுது? 55வது வயதில். அப்ப எத்தனை வருஷம் லாஸ் ஆயிருக்கு? 40 வருஷம் லாஸ் ஆயிருக்கு. 40 வருஷமா தேடி இருக்காரு. ஏன்னா 15 வயசுல வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணிட்டாரு. எப்படி இந்த குகையில போய் இந்த சித்தர்கள் வார கணக்குல மாத கணக்குல குகையில உட்காந்துட்டு வர்றாங்க, குகையில உட்காந்துட்டு வெளியே வர்றாங்க, எப்படி சாகாம வெளியே வர்றாங்க அப்படிங்கறதான் வெங்கடேஷோட ஆராய்ச்சி. அதை கண்டுபிடிக்கிறார். அவங்க இந்த மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் என்று சொன்னாலே அந்த வாதம் பித்தம் கபம் என்பது அமைதியாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த அமைதியாக மனம் இருக்காம இருக்கிறத இந்த கண்டதை திங்கிறது. என்னது? கண்டதை திங்கிறது. கண்டதை திங்கிறதுனால ஒழுக்கம் இல்லாமல் திங்கிறதுன்னு பேரு. என்னது? கண்டபடி பேசலாம். ஒழுக்கமா அது பசினாலே ஒழுக்கத்தை. பழமொழி இருக்கு இல்லைங்கய்யா, கண்டதை திண்டால் குண்டன் ஆகலாம். அதே கரெக்டா பிடிச்சிட்டாரு பாருங்க. கண்டதை இப்ப யாரு குண்டு குண்டா இருக்கிறாங்களோ நொறுங்க திங்கிறோம்னு அர்த்தம். ஒழுக்கமே குண்டாயிட்டமா ஒழுக்கமே இல்லாதவன் அர்த்தம். என்னது? ஒழுக்கம் இல்லாதவன். நல்லவனா இருப்பான், உணவு ஒழுக்கம் இல்ல. நல்லவனா இருப்பது என்பது வேறு, உணவு இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லவனா இருப்பது வேறு, ஆரோக்கியம் உள்ளவனாக இருப்பது வேறு. நல்லவன் வேற, ஆரோக்கியம் உள்ளவன் வேற. இல்லது நான் நல்லவனா இருப்பேன், ஆரோக்கியம் இல்லைன்னா போச்சு. ரேஸ் தான். என்ன திருலோக சேந்தர்? சிந்திக்கிறேங்க, நீங்க சொன்னது சிந்திக்கிறேன். நல்லவன் வேற, இன்னொன்னு நல்லவன் வேற, ஆரோக்கியம் உள்ளவன் வேற. புரியுதா? இந்த நேற்று செத்து 2 நாளைக்கு கூட செத்து போன செடியன் வந்து நல்லவர் தான், ஆனா ஆரோக்கியம் இல்லாதவர். என்னது? ஊருக்கே உபதேசம் தாண்டி, ஊருக்கே உபதேசம் தனக்கு மட்டும் இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஊருக்கு உபதேசம் தனக்கு மட்டும் ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி. அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் இனியும் நல்லவனா இருக்கணும் அவசியம் இல்ல, நான் ஆரோக்கியம் உள்ளவனா இருக்கணும். என்னது? ஆரோக்கியம் உள்ளவனா இருக்கணும். எனக்கு நல்லவரை பத்தி நீங்க சர்டிபிகேட் கொடுக்கறது. நீங்க யாரு நான் சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை. எனக்கு தேவையான ஆரோக்கியமா இருந்தா சரி. நான் பிச்சை எடுக்காம வாழணும். குறைந்த உணவில், யாரும் நம்ப முடியாத குறைந்த உணவில் வாழணும். அப்ப என்ன பண்ணணும்? யார்கிட்ட எங்கேயும் வெளியே போகவே தேவையில்லை. யாருக்கு எந்த கெடுதல் பண்ண, நான் பாட்டு ஓரமா உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறதா வேலை. படிச்சுட்டு சிந்திச்சுட்டு கதை பேசிட்டு இருந்தா எனக்கு யார்ட்டையும் போய் கெடுக்கிறது, யார்ட்டையும் போறது இல்லை. 25 வருஷமா யார்ட்டையும் போறது இல்லை, யார்ட்டையும் வர்றதும் இல்லை. 25 வருஷமா. அப்ப என்ன பண்றது? தானாவே அடங்கி விடுகிறது. எல்லா தொடர்பையும் துண்டிச்சிடணும். எல்லா தொடர்பையும் அப்படி நமக்கு முன்னேற்றம் தராத எல்லாத்தையும் தடுத்து நிறுத்து. இப்போ ஒருத்தர் பேசுறோம்னா நமக்கு அறிவு வரணும், ஒருத்தர் போறோம்னா பண்பு வரணும், ஒருத்தர் போறோம்னா நாகரீகம் வரணும், ஒருத்தர் போறோம்னா ஒழுக்கம் வரணும். இங்க அந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னு பாருங்க உங்களை சுத்தி. எல்லா காரியக்காரங்க. அப்ப என்ன பண்ணணும்? அப்ப தொடர்பை படிப்படியா என்ன பண்ணிட்டேன்? கட் பண்ணிக்க. அப்படி கட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்குதான் திருவள்ளுவர் சொல்லுவாரு, நல்ல நூல்களை வாங்கி படின்னு சொல்லுவாரு. திருவள்ளுவர் எழுதியிருக்காரு, நல்ல நூல்களை வாங்கி படிங்கன்னு ஒரு இடத்துல எழுதியிருக்காரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. திருவள்ளுவர் ஒண்ணு கூட விடுறது இல்லை, அத்தனையும் போட்டு விட்டு போயிறாரு. நல்ல நூல்களை வாங்கி படிச்சினா நல்ல நண்பர்களை சந்திக்கிறதுக்கு அடையாளம்ங்கிறாரு. அதாவது சிறைச்சாலை நூலகம் என்பது சிறைச்சாலை நூலகம் என்பது 1000 சிறைச்சாலைகள் மூடுவதற்கு சமம் எழுதுவாங்க. அந்த காலத்துல பெரிய அறிவாளி சொல்லுவாங்க,
ஒரு நூலகம் திறப்பது என்பது 1000 சிறைச்சாலைகளை மூடுவதற்கு சமம்பாங்க. 1000 சிறைச்சாலைகளை மூடுவதற்கு சமம் மூவதற்கு சமம். அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நல்ல நூல்களை பற்றால் பண்பு எழுதுறாரு, திருவள்ளுவர் எழுதிருக்காரு, நல்ல நூல்களை படியுங்கள் உங்கள் பண்பு வளர்பார். அது சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னு கேட்டு என்ன சொல்ல அந்த குரல் அப்படியே டக்குன்னு வரும். ஐயா பார்த்து சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். நவில் தோறும் நூல் நயம் போடும், நவில் தோறும் நூல் நயம் போடும், நவில் தோறும் நூல் நயம் போடும், பயில் தோறும் பண்புடையால் தொடர்பார். நவில் தோறும் நூல் நயம். நல்ல நூல்களை படித்தால் எப்படி பண்பு வளருமோ அதே மாதிரி நல்ல மனிதர்களை சந்தித்தால் பண்பு வளர்ன்னு எழுதுறாரு. நவில் தோறும் நூல் நயம் போடும், பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பார். பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றதுன்னு சொன்னால் நவில் தோறும் நூல் நயம் போடும். நல்ல நூல்களை படித்தால் அறிவு வளரும் என்பதை போல பண்புடையாளரை சார்ந்து வாழ்தல் நல்ல நூலை போன்றதுங்கிறாரு திருவள்ளுவர். இவரை விட நூலகத்துக்கு வேற என்ன ஒரு எவிடன்ஸ் கொடுக்க முடியும்? நூலகம் எப்படி இருக்குன்னு வள்ளல் எழுதிட்டு போயிட்டார் அந்த காலத்திலேயே. நூலகம் இப்படித்தான் இருக்க வேண்டும். அப்ப ஒரு நூலகம் திறக்கப்பட்டால் 1000 சிறைச்சாலைகள் மூடப்படும் சரியா போச்சு. அப்ப அந்த மிகனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதல எண்ணிய 3 என்றதை அதுக்கு அடுத்த குரல்ல பாத்தீங்கன்னா மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு. மருந்துனா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஃபுட் பாய்சன் சொல்றாங்க எல்லாருமே. என்ன சொல்றாங்க? ஃபுட் பாய்சன். சரி, அப்ப ஃபுட் பாய்சன் சொல்லிட்டாங்க இல்லையா? அந்த ஃபுட் பாய்சன் ஆள் தான் அந்த ஃபுட் பாய்சன் சொல்றாங்க. அந்த ஃபுட் பாய்சன் யார் சாப்பிட்றாங்க? மனிதன் சாப்பிட்றான். ரத்தம் கெட்டு போகுது. ரத்தம் கெட்டு போய் பட நூல் வருது. இப்பதான் என்ன சொல்றது, உலக சுகாதாரமே என்ன சொல்றது கேட்டீங்கன்னா இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா உணவின் பக்க விளைவால், என்னது உணவின் பக்க விளைவால் வருடத்திற்கு பல கோடி பேர் இறந்து போகிறார்கள். ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டா. உணவின் பக்க விளைவால், உணவின் விஷத்தன்மையால், உண்கின்ற உணவின் விஷத்தன்மையால் வருடத்திற்கு பல கோடி பேர் இறந்து போகிறார்கள். இப்ப சாகர முறை எதுல சாத்திட்டு இருக்காங்கிறீங்க? இப்ப சாகராம் பாருங்க, எதுல செத்துட்டு இருக்கிறேன் எல்லாருமே? சாப்பாட்டுல தான் செத்துட்டு இருக்கிறேன்னு தெளிவா சொல்லிட்டான். என்ன திருலோகச்சந்தர்? நான் அந்த குரல் பார்த்துட்டு இருக்கேன். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 அப்படி இருக்கு இல்லையா? ஆமா, அது டிரான்ஸ்லேஷன் பார்த்துட்டு இருக்கேன். லைக் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சைபர்ல நிற்கணும். அந்த நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா திருவள்ளுவரோட உரையை வந்து தப்பா எழுதிட்டாங்க. பரிமேலழகர் தொடங்கி இன்று வரைக்கும் எழுதப்பட்ட அத்தனை உரையும் தவறு. அத்தனை உரையும் அது ஜி போப்பு எழுதிருந்தாலும் சரியே, ஜி போப்பு, கால்டுவெல்லு, வீரமாமுனிவர் யார் எழுதியிருந்தாலுமே வெங்கடேசன் தான் இறுதியாளர். வெங்கடேசன் தான் கண்டுபிடிச்சார். அதை அந்த கரெக்ட் பண்ணிட்டாரு. இந்த கரெக்ஷன் கரெக்ட் பண்றது இருக்குதே 2000 அப்புறம் கரெக்ஷன் பண்ணியிருக்காரு. சுய ஆராய்ச்சி பண்ணி நோயை நீர்க்கணும். சும்மா திருத்துறது என்பது வேற. சுய ஆராய்ச்சி பண்ணி நோயை நிறுத்தி காட்டணும். நோய் இல்லாம எப்படி எல்லாரும் நோயை உட்கார்ந்து எல்லாரும் தீர்ந்து போச்சு இல்லையா? இந்த நீரை மருந்தா இருந்து உணவு பை சுத்தமாகறப்ப சக்கரை நோய் குணமாயிடுச்சு. வழிமுதலா எண்ணிய 3 அப்படின்னா என்னங்கய்யா? வழிமுதலா வாதபித்தம் காபம்னு அர்த்தம். வயிற்றுல சுரக்கிற பசி நீர்னு அர்த்தம். அது வயிற்றுல சுரக்கிற பசி நீர்னு பேரு. அந்த பசி நீர் என்பதுதான் மனிதனை சாகடிக்கக்கூடியது. அப்ப அந்த பசி நீரை சாகடிக்காமல், அந்த பசி நீர் என்பது உயிர் நீர், அந்த உயிரையும் கொல்லக்கூடாது, அமைதிப்படுத்தணும். வயிற்றுல சுரக்கிற ஜீரண நீர் இருக்குது, கொல்லக்கூடாது, அதை அமைதிப்படுத்தணும். எதையும் கொல்லுகின்ற அதிகாரம் நமக்கு கிடையாது. நாம் என்ன பண்ற அமைதி, அந்த வீரியத்தை குறைச்சிடறோம், அந்த வீரியத்தை நியூட்ரல் பண்ணி விட்டுறோம். ஐயா நோட் பண்ணிக்கீங்க. நவில் தோறும் நூல் நயம் போலும், நவில் தோறும் நூல் நயம் போலும் 783. சரி சரிங்க. என்ன தலைப்பு? 78 79. நட்புங்கிற அதிகாரத்துல கூடா நட்பு. உலகத்திலே வந்து திருவள்ளுவர் வந்து நட்புக்கு மட்டும்தான் 5 தலைப்பு எழுதியிருக்காரு. எதுக்குமே கொடுக்கல. வள்ளுவர் ரொம்ப தெளிவானவர். நட்பு அவ்வளவு உயர்ந்து எழுதுவாரு. நட்புக்கு மட்டும் 5 அதிகாரம் எழுதியிருக்காரு. 5 தலைப்புல நட்பை பிரிச்சு எழுதியிருக்காரு. பழமை, நட்பு, கூடா நட்பு, நட்பு ஆராய்தல். அடேங்கப்பா, அப்ப நட்பு எவ்வளவு உயர்வானதுன்னு பாருங்க. ஆசிரியருக்கும் தீய நட்பு, கூடா நட்பு, பழமை, நட்பு ஆராய்தல். அவ்வளவுதான். 5 இருக்கும். 5 தான் இருக்கும். உலகத்திலேயே நட்புக்கு அதிக அதிகாரம் ஒதுக்கணும் வள்ளுவர் தான் உலகத்திலே. அப்ப நட்பு சிறந்து சொல்றாங்களே, நட்பு நண்பன்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா? பழைய புராணம் எல்லாம் பாத்தீங்கன்னா மனைவியை விட நண்பனுக்கு முதலுரிமை கொடுப்பாங்க. யாருக்கு? கட்டிய மனைவியை விட யாருக்கு முதலுரிமை கொடுப்பாங்க? அதான் புராண கதை எடுத்து படிச்சு பாருங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்.
புராண கதையில வருது. புராண கதையில நான் அந்த இவன் வருவான், பிடிச்சி இழுப்பான். அந்த இடுப்புல கட்டி இருக்கிற துரிய- முத்துமணி, இடுப்புல ஆமா கட்டி துரியோதனன் கர்ணன். துரியோதனன் கர்ணன். அங்கதான் அது அதே கதை கரெக்டா பிடிச்சிட்டீங்க. இதெல்லாம் படிச்சு பாருங்க. அவன் ஒண்ணும் கிடையாது, என்னுடைய நண்பன்றுவான் அவன். அந்த கடைசியில அவன் தான் என்னை காப்பாத்துறான். அதுல கதை இருக்கட்டும். இப்போ அந்த எது மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர்னா அது கீழே திருவள்ளுவர் எழுதிட்டாரு. மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்று அது போட்டு விடு. இந்த அருந்தியது அற்று பொண்ணுங்கிறது ஏன் திருவள்ளுவர் நேர தண்ணீர்னு சொல்லல தெரியுமா? இப்போ நேரடியா தண்ணீர்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே? ஏன் சொல்லல தெரியுமா? ஏன் சொல்லவில்லை? அந்த கேள்வி வருது இல்லையா? ஆமா. அதுக்கு இன்னொரு குரல் சொல்றேன் பாருங்க. புறந்தூய்மை நீரால் அமையும்ட்டாரு. இது பாரு அழகா தெளிவா மேல பெயரை போட்டுருவாரு. புறந்தூய்மை நீரால் அமையும். எல்லாரும் குளிக்கிறீங்க இல்லையா? எதுல குளிக்கிறீங்க? எல்லாரும் குளிக்கிறீங்க. எதுல குளிக்கிறீங்க? நீரால். புறந்தூய்மை நீரால் அமையும் சொன்ன திருவள்ளுவர், இது புறந்தூய்மை நீர் அந்த வாய்மையார் காணப்படும். இதுல வந்து வாய்மைங்கிற அதிகாரத்துல வரும். புறந்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையார் காணப்படும் பாரு. அகத்தூய்மை என்றால் வாய்மை பேச பேச, உண்மையாய் இருக்க இருக்க, உண்மையாக இருக்க இருக்க, வாய்மை பேச பேச உண்மையை உள்ளம் தூய்மையாகுங்கிறாரு. வெளியே தூய்மை பண்ணுவதற்கு தண்ணீர் தூய்மை பண்ணிவிடும், உள்ள தூய்மையா இருக்கிறதுக்கு நீங்க உண்மை பேச வேணும் அப்படிங்கிறாரு. அதே சொல்லத்தான் புறந்தூய்மை நீரால் அமையும் என்று சொன்னால் அகந்தூய்மையும் நீரால் அமையும் என்று பொருள். அகம் தூய்மை நீரால் அமையும் அப்படின்னு என்னங்கய்யா? தண்ணி குடிச்சா தூய்மை வந்துருது, அவ்வளவுதான். புற தூய்மை நீரால் அமையும் பொழுது அக தூய்மை நீரால் அமையாதா? என்னாக்கு அதான் திருவள்ளுவர். புற தூய்மை நீரால் அமையும் என்று சொன்னால் நீ உனக்கு வசதி என்ன பண்ற? இட்லி தோசை பூரி பொங்கல் கோழி முட்டை கருவாடு வேணுங்கிறதுக்காக நீ உனக்கு தப்பு தப்பா பொருள் புரிஞ்சுக்கிறது. இந்த மனம் ஒரு விபச்சாரி, காலையில தான் பேசினேன். மனம் ஒரு விபச்சாரி, அவள் உணவை விரும்புவான்ட்டேன் நான். மனம் ஒரு விபச்சாரி, விபச்சாரி எப்படி கண்டதெல்லாம் விபச்சாரின்னு ஆணும் தான் பெண்ணும் தான் ரெண்டும் தான். விபச்சாரி என்பது ஆணையும் குறிப்பதல்ல, பெண்பதையும் குறிப்பதல்ல. அந்த தவறான முன்னுதாரணம் இருக்கிறவங்க விபச்சாரி. ஊதாரி, இன்னொரு பேர் ஊதாரின்னு பேர். என்னது? ஊதாரி. ஊதாரி நாயின்றுவாங்க. கண்டபடி திங்களோட பேர் ஊதாரின்பாங்க. என்னது? ஊதாரி அப்படிம்பாங்க. அது அபச்சாரம், அபச்சாரம், விபச்சாரம், உபச்சாரம். உபச்சாரம், அபச்சாரம், 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 அபச்சாரம்பாங்க. என்னது? அபச்சாரம், விபச்சாரம், உபச்சாரம். இதுதான் அடிப்படை. அது ரீ போட்டுக்க வேண்டியதா. ரன் இன்னு போட்டா ரீ போட்டா அது வேற, இன்னு போட்டா வேற. ஆணு பெண் எல்லாமே ஒழுக்கம் கட்டவுன்னு அர்த்தம். அப்போ புறந்தூய்மை புறந்தூய்மை நீராலமயம் நீங்க சொன்னது ரொம்ப பொருத்தமா இருக்கு. எப்படின்னா அந்த உடல் இருக்கிற உள்ள உறுப்புகளும் புறந்தான். அது அகங்கிறது வந்து மனம்தான் அகம். கண்ணுக்கு தெரியாத பொருள் தான் அகம். ஆனா மனம்தான் அகம் தெரியக்கூடிய பொருள் அது. அருமையான விளக்கம், அருமையான விளக்கம், அருமையான விளக்கம். மட்டும் இல்ல, உள்ள இருக்கிறதையும் கழுவுறது தான். கரெக்ட் தான் நீங்க சொன்னது. உள்ளே இருக்கிறது கழுவுறதுதான். எவ்வளவு அழகா வச்சிருக்காரு. கரெக்டா அழகா பிடிச்சிட்டாரு. இப்படிதான் உள்ளே இருக்கிறது கழுவுறது பேரு. நானும் ஆராய்ச்சி பண்றீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப டீப்பா திங்க் பண்றீங்க. புறந்தூய்மைங்கிறது வந்து உள்ள இருக்கிற உறுப்பும் புறந்தான். ஆமா, கரெக்ட். அகங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாத பொருள் தான் அகம். இல்ல, மனத்தை தான் அகம் என்றார்கள். சரி சரி, அப்படியே வச்சுக்க. அடுத்த வாய்த்துக்கு வாங்க. கரெக்ட் தான், கரெக்ட், சரிதான். அப்போ அதை நான் இந்த யோசிச்சேன். நான் எப்ப யோசிச்சேன்னா, இது வந்து திருக்குறள் எங்கேயும் சுட்டி காட்டப்படவில்லை. ஆனால் அதுக்கு இன்னொரு பொருள் இருக்கிறது. நீங்க தாங்க சிந்திக்கணும். ஏன்னா திருவள்ளுவர் வந்து உங்க மூளைக்கு வேலை கொடுத்துட்டு போயிடாரு. அதுதான் என்ன சொல்லுவாரு, திருவள்ளுவர் உங்க மூளைக்கு வேலை கொடுக்கறதா எப்பொருள் யார் கேட்கணும்னு அடிச்சுட்டு போய். திருவள்ளுவர் தான் அறிவாளி எங்கேயும் சொல்லவே இல்லை. எந்த சித்தர்களும் தான் அறிவாளி என்று எங்கேயும் சொல்லவே கிடையாது. நான் தான் கடைசி அறிவாளி என்று எங்கேயும் சொல்லவும் மாட்டார்கள். அது இயற்கை நோக்கமே அல்ல. வளர்ந்து செல்லுதல்னு பேரு. மேல் மேல 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 இவர் முதுக பிடிச்சிட்டு நான் போவேன் என்ற முதுகு பிடிச்சிட்டு அவர் போவாரு. இப்படி அந்த அறிவாளிகள் முதுகு மேல இன்னும் நம்ம பார்த்துக்கிட்டே போகணும். ஏனிப்படி ஏறிட்டே போற மாதிரி தான். ஆனால் மேற்கு நாட்டு விஞ்ஞானம் மட்டும்தான் தான் மட்டும் அறிவாளின்னு சொல்றதா மேற்கு நாட்டு விஞ்ஞானம். அதைதான் செருப்பால் அடிக்கிறது. அந்த இடத்துல என்னதை அடிக்கிறது? செருப்பால் அடிக்கிறது. யார் மேற்கு நாட்டு விஞ்ஞானத்தை படிக்கிறானோ அவனுக்கு மூளையே வேலை செய்ய அர்த்தம். வணக்கம். கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கற்றதே கைமண் அளவு கல்லாத உலகளவுன்னு ஔவையார் பாடிட்டு போயிட்டாரு. சரிங்களா? ஆக இந்த புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் என்று சொன்னால் இந்த இடத்துல வள்ளுவர் சொல்லுவாரு. அந்த 942 கூட நீங்க இதை படிச்சாவே நம்ம தெரிஞ்சு போச்சு. மணி 5:56 ஆகி போச்சு. 6:56. 4 நிமிஷம் பேசலாம். இதோட முடிச்சுக்கலாம். அப்ப இந்த என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா,
ஏன் திருவள்ளுவர் வந்து நேரடியாக இப்ப புறந்தூய்மை நீரால் அமையும் அப்படிங்கிற நேரா சொன்ன திருவள்ளுவர் ஏன் 942ல அகத்தூய்மையும் நீரால் அமையும் ஏன் எழுதலைங்கிறது என்ற கேள்வி. ஏன் குற்றவாளியா திருவள்ளுவர்? நான் குற்றவாளின்னு வைக்கிறேன். இப்ப வந்து புறந்தூய்மை நீர் இப்ப வள்ளுவரை என்ன குற்றவாளி, என்னுடைய கூண்டுல வள்ளுவர் குற்றவாளி. என்ன புறந்தூய்மை நீரால் அமையும்னு சொல்றப்ப எனக்கு நேரா புரியுது. அப்புறம் அகந்தூய்மை நீரால் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஏன் திருக்குறள் நீ எழுதல? புறந்தூய்மை நீரால் எழுதுன அதே திருவுள் அந்த கை ஏன் வந்து 942ல மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போட்டுன்னு பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்க வேண்டியது. 8 வருஷம் செலவு பண்ணியிருக்கார் திரு வெங்கடேசன். 8 வருடம் ஆராய்ந்து பார்த்துதான் இல்ல அவர் வள்ளுவர் தூய்மையான தண்ணீரைத்தான் சொல்லியிருக்காங்க. 8 வருடம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரே வார்த்தையை போட்டிருக்கலாம்ல, புறந்தூய்மை நீரால் அமையும்னு அவர் போட்டிருக்கலாம்ல. ஒரே வார்த்தையை போட்டிருந்தா 8 வருஷம் மிச்சமாயிருக்கும்ல. இந்த பரிமேலகரும் தேவை இருந்திருக்கு, எந்த பயனும் தேவையில்லாம நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆராய்ச்சி பின்பற்றிருக்கலாம். இன்னால விண்வெளியில் கூடியிருந்திருக்கலாம். ஏன் திருவள்ளுவர் 942 அது எழுதல? நானே சொல்லிடுறேன், நானே அது கிட்ட சொல்லிடுறேன். ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டும்தான் தெரியும்ங்கிறதுக்காக எழுதிட்டு போயிட்டார். யாருக்கு? ஆராய்ச்சி பண்றவனுக்கு தான் தெரியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். சரியா? எல்லாம் அந்த சித்தர்கள் பண்ண பெரிய சூழ்ச்சியுமே மறைப்பொருளா வச்சுட்டு போயிட்டாங்க. யாருக்கும் ஈஸியா புரியாம மறைப்பொருள் அதுல யாரு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்றான்னா அவனுக்கு மட்டும்தான் புரியுற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஆராய்ச்சி பண்ணாதான் உண்மை வெளிப்படும். ஆராய்ச்சி பண்ணாதான் அது சித்தர்கள் மறைக்கலாம் வைக்கல, ஆராய்ச்சி பண்ணாதான உண்மை தெரியும் எழுதி வச்சுட்டு போயிட்டான். நீ ஆராய்ச்சி பண்ணாம எதுக்குடா சொல்றேன்னு அர்த்தம். அதுக்கு பேரு இன்னைக்கு கேட்ட ப்ரூஃப் கேக்குறீங்க. மூளைக்கு வேலை கொடு. நீங்க அதுதான் இங்க பாரு, சித்தர்கள் ஒரு நாள் ஒண்ணும் பண்ணல, மூளைக்கு வேலை கொடுறான்னு போயிட்டான். மூளைதான் அடிப்படை. மூளைக்கு வேலை கொடுக்கறதா சித்தர்கள் வேலை. இப்ப ஒரே ஒரு கருத்துங்கய்யா, ஒரே ஒரு கருத்துங்க. இப்ப அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும்னா, வாய்மை பேசினா கல்லீரல் கணையமெல்லாம் ஒன்னும் சுத்தமாகாது. ஆமா, மனம்தான் சுத்தமாகும். ஆமா, அதான். அதனால அப்ப நீர் தான் வந்து ஆதித்யம் கிளீன் பண்ணுது. அந்த நீர் என்ன பண்ணுதுன்னா ரெண்டையும் சுத்தப்படுத்துது. புறத்தையும் சுத்தப்படுத்துது, அகத்தையும் சுத்தப்படுத்துது. நீருக்கு 2 தன்மை இருக்குது. புறத்தையும் சுத்தப்படுத்துது, அகத்தையும் சுத்தப்படுத்துது, பசி தாகத்தையும் கட்டுப்படுத்துது, நோயெல்லாம் வாழ வச்சிருது. இது என்ன சொல் திருவள்ளுவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தர்கள் வந்து மூளை அடிப்படையாக கொண்டவங்க, சித்தர்கள் வந்து மனதை அடிப்படையாக கொண்டாங்க. சித்தர்கள் மனதையும் மூளையும் 2 இணைச்சி பேசுறவங்க. மனதையும் மூளையும், ஏன்னா மூளை என்பது வேறு, மைண்ட் என்பது வேறு. ஆனா மூளை இல்லாம மைண்ட் வேலை செய்யாது, மூளை இல்லாம மைண்ட் வேலை செய்யாது. இன்னைக்கு நியூரோ லிங்க்னு சொல்றான் இல்லையா, எலன் மாஸ்க் கண்டுபிடிச்சிருக்கான நியூரோ லிங்க்னு ஒண்ணு வச்சு கண்டுபிடிச்சிருக்கான். நியூரோ லிங்க் அதாவது கைகால் செயலந்து போகுது, ஏதோ ஒரு நோயின் காரணமாக கைகால் செயலந்து போகுது, வாத நோய், ருமேட்டிக் நிறைய சொல்றோம். அதுக்கு என்ன சொல்றோம்னா, உள்ள வந்து மண்டை ஓட்டை போட்டு ஒரு சிப்பு வச்சிடறான். அது வந்து மூளையில் இருக்கிற சிக்னல் பூரா ஒரு கெமிக்கல் சிக்னல். அந்த சிக்னல் பூரா இது வாங்கிட்டு வெளியிருந்து கண்ட்ரோல் பண்றது. வெளியிருந்து கை ஆட்டு கால் ஆட்டுன்னு கண்ட்ரோல் பண்ணி கை ஆட்ட வைக்க முயற்சி பண்றான். இது வரைக்கும் வெற்றி அடையல, முடிஞ்சிடும். இது வெற்றி அடையல, அவ்வளவுதான் விஷயம். மீறொலிக்கு இப்ப நான் விஷயத்தை வர்றேன். திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை. அப்படியே ஒரு இடத்துல சொல்லுவார், திருவள்ளுவர் சொல்லுவாரு, ஆராய்ச்சி பண்ணாம மாவனை நீ ஏத்துக்கிட்ட அவர் சாவு காரணம் எழுதியிருப்பார். அதுதான் வள்ளுவர். ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சான் துயரம் தருணாரு. ஆராய்ச்சி பண்ணாம மேம்போக்க போன மாவனை நீ தீண்டடான்னு எழுதியிருக்காரு. ஆக திருவள்ளுவர் பதில் சொல்லியிருக்காரு, ஆராய்ச்சி பண்ணாமல் எதையும் ஏற்றுக்கொள்ளாதே, ஆராய்ச்சி பண்ணாம எதையும் ஏற்றுக்கொள்ளாதே, ஆராய்ச்சி பண்ணாமல் எதையும் உறவு வைத்துக் கொள்ளாதே, ஆராய்ச்சி பண்ணாமல் நட்பு வைக்காதே. அப்படி ஆராய்ச்சி பண்ணாமல் ஏற்றுக்கொள்ளாதே, ஆராய்ச்சி பண்ணாமல் நட்பு வைக்காதே. அப்படி ஆராய்ச்சி பண்ணாமல் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உன் சாவுக்கு காரணமாக வரும்ட்டாரு. என்னது சாவுக்கு காரணம்? அழிவுக்கு காரணம். அழிவுக்கு காரணம். அப்ப ஆராய்ச்சி பண்ணாமல் ஏற்றுக்கொள்ளாதேன்னு வள்ளுவரே சொல்லிட்டாரு. ஆகையினாலதான் ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டுமே தெரிய வேண்டும் என்பதற்காக, அதாவது அறிவாளிகளுக்கு மட்டுமே தெரிய வேண்டும் என்பதற்காக, என்னது இப்படி வச்சுக்கலாமா? கரெக்டுங்கய்யா. அறிவாளிகளுக்கு மட்டுமே, மூளையை பயன்படுத்துறவங்களுக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் திருவள்ளுவர் எழுதிட்டு போனா தெரியுமா? அந்த அருந்தியது அற்றது என்று போட்டார். அருந்தினால் ரத்தம் எதுவும் கெட்டு போக கூடாது. நீ என்ன சாப்பிட்டாலும் ரத்தத்துக்கு போய் தானே தீரும். என்ன சாப்பிட்டாலும் ரத்தத்துக்கு போய் தான் தீரும். என்ன சாப்பிட்டாலும் நீ நேரடியா ரத்தத்துல ஊசி குத்துனா, வாயில போட்டாயினா, மூக்கல விட்டானா, காதல் விட்டானா, வாயில விட்டானா, எதுல விட்டா ரத்தத்துக்கு போயிடும். எதுல விட்டாலும் ரத்தத்துக்கு போயிடும். அந்த ரத்தம் கெடாம இருக்கிறது எது தெரியுமா? ரத்தம் கெட்டு போக கூடாது. ரத்தத்துல எந்த விஷம் இருக்கு. ஏன்னா
ரத்தத்துல டென்சிட்டி மாறக்கூடாது. அதனாலதான் தண்ணீர் நாங்க குறைவா குடிக்க சொன்னோம். ஏன் நாங்க தண்ணீர் 30 ml குடிக்க சொல்றோம், 40 ml குடிக்க சொல்றோம்னா, அதிகமா குடிச்சீங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற அடர்த்தி குறைஞ்சு போச்சுன்னா கை கால் வேலை செய்யாது. கை காலு வேலை செய்யாது. ஏன்னா ரத்தம் வந்து அந்த நேச்சுரல் டென்சிட்டி சொல்லுவாங்க. ஹை டென்சிட்டி அண்ட் நேச்சுரல் டென்சிட்டி எடுத்து படிச்சு பாருங்க. நேச்சுரல் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ரத்தம் என்பது பல கோடி ஆண்டுகளாக, எத்தனை கோடி ஆண்டாக, பல கோடி ஆண்டுகளாக இயற்கை அடர்த்தியோடு இருக்கணும். ஏன்னா அந்த இயற்கை அடர்த்தி இருந்தா தான் மூளையில் இருக்கிற சிக்னல் வந்து எல்லா உறுப்புகளுக்கும் போகுது. பேர் கெமிக்கல் எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னல் சொல்லுவாங்க. எலக்ட்ரோ கெமிக்கல் பயோ எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னல் சொல்லுவாங்க. பயோ எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னல் பேர். அதாவது மூளை உற்பத்தி பண்ணுகின்ற அந்த மின்காந்த அலைகளை அந்த டென்சிட்டி அந்த ரத்தத்திற்கு உப்பு அடர்த்தி இருக்கு இல்லையா, சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட்டுன்னு எல்லா உப்புக்களும் அந்த ரத்தத்தில் இருக்கும். எல்லா உப்பும் ரத்தத்துல இருக்கும். ரத்தத்தை நக்கி பார்த்தா எப்படி தெரியும்? ரத்தத்தை நக்கி பார்த்திருக்கீங்களா? உப்பு தான் இருக்கு. அதுதான். இல்ல இந்த உப்பு எங்க இருந்து வந்ததுங்க சொல்லுங்க பாக்கல. கடைசியா முடிச்சுக்கலாம். உப்பு எங்க இருந்து வந்திருக்கேன் கடைசியா முடிச்சுக்கலாம். இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம். இந்த உப்பு எங்க இருந்து வந்திருக்கும்? நீங்க சாப்பிடல, பிறந்த குழந்தைய ரத்தத்தை நக்கி பாருங்க, உப்பு கிடைக்குமே கிடைக்காதா? கிடைக்கும். அது எங்க இருந்து வந்திருக்கும்? இயற்கையாவே தாய்ப்பாலோட இதுல இருந்து வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க. இன்னும் கொஞ்சம் தாய்ப்பால் 5. அது வந்து தாய்ப்பாலுங்கிறது 6ஆம் அறிவு. 6ஆம் அறிவுக்கு உப்பு கறிக்கும், 5ஆம் அறிவுக்கு உப்பு கறிக்கும். அப்படியே பின்னாடி போங்க, அப்படியே போயிட்டே இருங்க. இயற்கையாக உடல்ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க. பரிணாமத்துக்கு போங்க. பரிணாமத்துக்கு போங்க. கடல் நீர் உப்பு கறிக்கும். கடல் நீர் யாரா சொல்றது? அதான் கரெக்ட். அவங்க சொல்றதே சரி. அப்ப யார் உங்க பேர் என்ன? சந்திரா. அவங்க சொல்றதே சரி. ஏன்னா நாம் கடல் இருந்து கொண்டு வந்தது எத்தனை கோடி ஆண்டுக்கு முன்னாடி? 50 கோடி ஆண்டுக்கு முன்னாண்ட நம் கடலில் தோன்றிய பொழுது அங்கிருந்த உப்புக்கள் உடன் கொண்டு வந்தது. எப்ப கொண்டு வந்தது? 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக நம் கடலிலும் கடல் ஓரத்திலும் தோன்றிய பொழுது அங்கிருந்து தரைக்கு மாறிட்டோம். எங்கிருந்து மாறிட்டோம்? தரைக்கு வந்ததுக்கு அப்புறம் உடன் கொண்டு வந்தது. அப்ப அங்கே இருந்து உப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறோம். எங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறான்? கடல் இருந்து அந்த உள்ள செல்லுல பூந்துருச்சு. இதுல செல்லுல பூந்து உள்ள வந்து அதுதான் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷனுக்கு அது வழி செய்யுது. அப்ப மூளை உற்பத்தி பண்ணுற சிக்னல் போறான். அந்த இயற்கை அடர்த்தி இருக்கணும். அந்த இயற்கை அடர்த்தி இருந்தா தான் கை கால் வேலை செய்யும். அப்ப மூளை தான் இங்க பிரெயின் தான் சூப்பர் மாஸ்டர். என்னது? சூப்பர் மாஸ்டர் பிரெயின். மூளை எடுத்துட்டீங்கன்னா வேலை செய்யாதுங்கிறதா விஷயமே. மூளைக்கும் மனதுக்கும் தொடர்புக்கு ஆகினால நாம் அந்த ரத்த அடர்த்தி. நீங்க என்ன பண்றீங்க? சுவைக்காக உப்பை போட்டுக்கிறது. கண்ட அஜினோமோட்டோ போடுறது, உப்பை போடுறது, சோடியத்தை போடுறது, பொட்டாசியத்தை போடுறது, கண்டதை திங்கிறது, கண்ணை குருடாக்குறது, எல்லா இளவும் நீங்க பண்ணிக்குவீங்க. பண்ணிட்டு எல்லாத்தையும் கெடுத்து போட்டுட்டு முட்டாள்கிட்ட போய் கொடுக்கறது. நீங்களும் ஒரு முட்டாளு, அவனும் ஒரு முட்டாள்கிட்ட போய் முட்டாள் கொடுத்தா என்ன முடியாது? நல்லாக்க முடியாது. அப்புறம் பைத்தியக்காரன் இப்படி சுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய சாக வரைக்கும் சுத்திக்கிட்டு சேர்த்து சுடுகாடாக வேண்டியதுதான். இந்த குருடும் குருட்டாட்டம் ஆடி குளியில் விழுந்தாலே போல அவனும் ஒரு முட்டாளு, வெள்ளைக்காரன் வந்து ஒரு அறிவு கட்ட முட்டாளு. நாம வெள்ளைக்கார, நாம இயற்கையான அறிவாளிகள். நாம படிச்சது முட்டாள்ன்ற பாடம் படிச்சிருக்கிறோம். நாம ஏன் முட்டாளா போனோம்னு காட்டிக்கிறேன். இந்த வெள்ளைக்கார பாடத்தை படிச்சிட்டீங்க. வெள்ளைக்காரன் பாடத்தை படிச்சா முட்டாள்தான் ஆக முடியும். நமக்கு இயற்கையான அறிவே, நம்மளோட சொந்த அறிவே போச்சு. என்ன அறிவு போச்சு? சொந்த அடகு வச்சுட்டீங்க, முடிஞ்சு போச்சு. எப்ப ரேஷன் கார்டு வாங்குறீங்களோ, எப்ப ரேஷன் கார்டு வாங்கினீங்களோ நீங்க அரசாங்கத்துக்கு அடிமை அர்த்தம். என்னது? அரசாங்கத்துக்கு அடிமை. எழுதி கொடுத்துட்டீங்க, பட்டா போட்டு கொடுத்துட்டீங்க. நான் வந்து எனக்கு அடிமைடான்ட்டேன். நான் எனக்கு ரேஷன் கார்டே எங்க வீட்டுல நான் பயன்படுத்துறதே கிடையாது. எப்போ வாங்குறது? 30 வருஷமா ரேஷன் பார்க்கும்போது போறதே கிடையாது. நாசமா போன்ட்ட விட்டுட்டு நான். எங்க வீட்டுக்காரி வந்து ஐயோ அப்படின்பா, போனா வெங்காயம் வச்சிருந்தேன். போனா வெங்காயம் வச்சுருவேன். அதுனா 25 ரூபாய்க்கு ஒரு சக்கரை கொடுக்குற, அதை வாங்க போறையே அவமானம். நானு 25 ரூபாய்க்கு சக்கரை கொடுக்குற, சும்மா ஓசியில 21 கிலோ அரிசி வாங்கி போறேன். அந்த அரிசி வாங்கி அப்ப வித்து போட்டு வந்தேன். நீ இதெல்லாம் தப்புன்ட்டு நான். அது 5 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. ஒரு கிலோ அரிசி உற்பத்தி ஒரு 50 ரூபா ஆகுது. அரசாங்கம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுக்குது. 2000 ரூபாய் சரக்கு சும்மா கொடுக்குது. இது வாங்கி வீணடிக்கிறாங்களே, ரொம்ப கோபம். அது ஒன்னும் போகாம இருட்டேன் நான். ஒன்னா வாங்கினா பயன்படுத்து, இல்லையே போகாம விட்டுரு. இப்ப போறதே இல்லை. சரியா? நன்றி, வணக்கம். வணக்கம்.
வணக்கம் ஐயா. வணக்கம். காலையில வரலையா? நான் கிளாஸ் இப்பதான் கடைசியா கலந்துக்கிட்டேன். எனக்கு தெரியாது. சரி, இன்னைக்கு நான் விருதம் ஐயா.